ஸோ நம்ம வந்து பிள்ளைகள் 2027 பேட்சுக்கான கிளாஸ் ஒன்ல மீட் பண்றோம் இல்லையா? ஸோ இன்றைக்கு வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லி போட்டிருந்தோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்முடைய கெமிஸ்ட்ரியின் ஆக முக்கியமான ஒரு யூனிட் யூனிட் சிக்ஸ் பிள்ளைகள். என்ன யூனிட் அது? யூனிட் 6. என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க பிள்ளை? யூனிட் 6 பத்தி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க இது வரைக்கும்? ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், அதோட பேர் என்னன்னு சொன்னால் S,P,D கோவை மூலகங்களின் இரசாயனம். SPD கோவை மூலகங்களின் இரசாயனம் அப்படின்னு சொல்லி இது நம்ம சொல்லுவோம். இது வந்து அவங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற பேர் பிள்ளைகள். நம்ம இதுக்கு செல்லக்கூடிய ஒரு செல்ல பேர் என்னன்னு கேட்டோம், வழக்கமாக நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் என்னன்னு சொன்னால் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சொல்லி கலப்போம். என்ன பிள்ளைகள்? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சோ எனக்கு சொல்லுங்கடா, முதலாவது நம்ம இந்த யூனிட்டுக்குள்ள போறதுக்கு முதல் எனக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் பிள்ளைகள். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கல்குலேஷன் நாங்க முடிச்சோம். யூனிட் 1, 2 முடிச்சோம் இல்லையா? கல்குலேஷன் கிளாஸஸ் நாங்க செஞ்ச நேரம் கேட்டிருந்தோம், பிள்ளைகள் நீங்க கல்குலேஷனை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? உங்களோட சீனியர்ஸ் கிட்ட கேட்டீங்களா கல்குலேஷனை பத்தி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நாங்க கேட்டிருந்தோம் இல்லையா? நீங்க எல்லாருமே ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருந்தீங்க. நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண நேரம் உங்களுக்கு கொண்டு சொல்லியிருந்தேன், அப்படி இல்ல நீங்க இந்த கிளாஸ் முடிகிற நேரம் சொல்லுவீங்க பிள்ளைகள், கல்குலேஷன் ஆக லேசான ஒரு சாப்டர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? எத்தனை பேருக்குமே ஞாபகம் இருக்கு? கல்குலேஷன் முடிகிற நேரம் நீங்க அப்படி சொல்லுவீங்க என்று சொல்லி நான் சொன்னேன் இல்லையா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஓகே, இப்ப சொல்லுங்கடா, கல்குலேஷன் முடிஞ்ச நேரம் நீங்க என்ன சொன்னீங்க? கல்குலேஷன் முடிகிற நேரம் உண்மையாகவே உங்களோட மனநிலை என்ன பிள்ளைகள்? கல்குலேஷன் லேசா கஷ்டமா? உண்மையாவே உங்களோட மனநிலை என்ன மனநிலை? அப்ப நான் வந்து உங்களுக்கு சொன்ன அந்த வாக்கை காப்பாத்தினா பிள்ளைகள், நான் உங்களுக்கு தந்த அந்த வாக்கை காப்பாத்தினா, அந்த வேர்டுக்கு நான் உண்மையா இருந்தேனா? கல்குலேஷன் நீங்க ஈஸின்னு சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அதுக்கு நான் உண்மையா இருந்தேனடா? நம்ம வந்து இந்த தியரி 4 தியரியை வந்து கழிச்சிட்டு போகல. கல்குலேஷன் பாஸ் பேப்பர் கேள்விகள் எல்லாமே செஞ்சு காட்டியிருக்கோம். எல்லா பாஸ் பேப்பர் கேள்வியும் செஞ்சோமா இல்லையா? சோ இன்னும் சில பாஸ் பேப்பர் கேள்விகள் செய்ய இருக்கு. பட் நம்ம அவசரமா இன்ஆர்கானிக்கா ஸ்டார்ட் பண்ணுவோம், கேசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லி டிசைட் பண்ணி நாங்க பாஸ் பேப்பர்ஸுக்கு வேற ஒரு கிளாஸ் வந்து போட்டிருக்கோம் இல்லையா பிள்ளைகள்? சாட்டர்டே சண்டே 9 to 12 மார்னிங் 9 to 12 வந்து என்ன செய்வோம், இந்த கல்குலேஷன் பேப்பர் கிளாஸுக்கு சொல்லி மட்டும் ஒரு கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். சோ இதுல யார் சரி அந்த கல்குலேஷன் தியரி ஜாயின் ஆகல சார், நாங்க ஆல்ரெடி வேற இடத்துல தியரி படிச்சிருக்கோம், நாங்க உங்கள்ட்ட கிளாஸுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ள இயலுமான்னு கேட்டா எஸ் இயலும். நீங்க கல்குலேஷன் பேப்பர் கிளாஸுக்கு மட்டும் ஜாயின் ஆகிறதா இருந்தாலும் ஜாயின் ஆகிக்கொள்ள இயலும். அதுக்கு வந்து நீங்க எந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா சரி, எந்த பர்சனல் நம்பரை கண்டெக்ட் பண்ணா சரி. சோ இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சரி, இப்ப சொல்லுங்களா, நான் அதே போலயே ஸ்டார்ட் பண்றேன். இன்ஆர்கானிக்கை பத்தி உங்களோட சீனியர்ஸ் கிட்ட கேட்டீங்களா? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பத்தி உங்களோட சீனியர்ஸ் கிட்ட கேட்டீங்களாடா? கேட்டிருப்பீங்க, எப்படியுமே கேட்டிருப்பீங்க. படிக்கிற பிள்ளைண்டா கேட்டிருக்கும் ஒரு தடவை. படிக்கிற பிள்ளை என்ன செஞ்சிருக்கும், உங்களை சுத்தி இருக்கிறாங்கள்ட்ட ஒரு தடவை கேட்டிருக்கும், என்ன எப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. என்ன சொன்னாங்க? உண்மையை சொல்லுங்க பிள்ளைகள், என்ன சொன்னாங்க? நீங்க கேட்ட நேரம் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? இன்ஆர்கானிக்கை பத்தி என்ன சொன்னாங்க? எப்படிப்பட்ட பாடம்னு சொல்லியிருப்பாங்க, அது எப்படி படிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க, எத்தனை மார்க்ஸ் வரும்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க? ஹார்டுன்னு சொன்னாங்க. ஓகே, வேற 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 என்ன சொன்னாங்க? இன்ஆர்கானிக் ஃபுல்லா பாடமாக்கணும்னு சொன்னாங்களா? ஃபுல்லாவே பாடமாக்கணும் இன்ஆர்கானிக் சொன்னாங்களா? இன்ஆர்கானிக் ஃபுல்லாவே பாடமாக்கணும் அப்படின்னு ஏதாவது வேர்ட் சொன்னாங்களா? ஓகே, சோ நான் சொல்றேன்டா, இந்த வார்த்தையை நம்புறீங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். நான் கல்குலேஷனுக்கு நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்தினேன். சோ அதே போல இங்க இன்ஆர்கானிக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். தம்பி, நீங்க படிக்கிற பாடங்கள்லயே, நீங்க வந்து இந்த கெமிஸ்ட்ரியில படிக்கிற பாடங்கள்லயேடா ஆக இன்ட்ரெஸ்டான பாடம், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பாடம்,
படிக்கிற நேரம் வந்து ஒரு வித்தியாசமா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு கேட்டா இந்த இன்ஆர்கானிக். ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க, கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, நல்லா இருக்கும். அது பத்தி கதைக்கக்குள்ளவே நல்லா இருக்கும். சோ இது ஃபுல்லா பாடமாக்குறதா சார்னு கேட்டா இல்ல, அப்படி இல்ல. இது ஃபுல்லா பாடமாக்குற கான்செப்ட் இல்ல, கிளியரா வழங்கணும். இன்ஆர்கானிக் வந்து ஃபுல்லா பாடமாக்குறது இல்ல தம்பி. நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கெமிக்கல் கல்குலேஷன் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் சம்பந்தமாக கதைக்கிற நேரம் நான் ஒரு தாக்கத்தை வந்து ஃபுல்லா அட விளைவை நானே உருவாக்கி காட்டியிருப்பேன். மின்னெதிர்த்தன்மையையும் ஒட்சியேற்ற நிலையையும் வச்சு நான் உருவாக்கி காட்டியிருப்பேன். எத்தனை பேர் அந்த கிளாஸ் ஜாயின் ஆனீங்க? மின்னெதிர்த்தன்மையும் ஒட்சியேற்ற நிலையும் வச்சு நம்ம விளைவையே நம்ம உருவாக்கி இருப்போம். எந்த விளைவுண்டெல்லாம் கெஸ் நம்ம அதை அப்படியே கம்ப்ளீட்டா கெஸ் பண்ணிருக்கோம். பாடமாக்கியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கல இல்லையா? சோ சோ இன்ஆர்கானிக் பாடமாக்குறது இருக்கா சார்னு கேட்டா எஸ் இருக்கு. இன்ஆர்கானிக்ல பாடமாக்குறது இருக்கு. ஆனா இன்ஆர்கானிக் முழுக்க முழுக்க பாடமாக்குறது இல்ல தம்பி. இன்ஆர்கானிக்ல வந்து ஒரு 4 பேப்பர் பாடமாக்குறது இருக்கு, அவ்வளவுதான். 4 பேப்பர் பாடமாக்குறது இருக்கு. அதை தாண்டி மத்த அவ்வளவு நம்ம வந்து என்ன செய்யலாம்னு கேட்டால் ஒரு கோரிலேட் பண்ணலாம், ஒரு தொடர்பு எடுத்துக்கொள்ளலாம். இன்ஆர்கானிக்க பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த அரியர்ஸ் விட்டுட்டு போயிட்டு படிக்க இயலுமான்னு கேட்டா இல்ல. அரியர்ஸ் விடாமலுக்கு அண்டண்டைக்கு படிக்கிறத நீங்க அண்டண்டைக்கே படிச்சு அதுக்குரிய கேள்விகளையும் நீங்க அண்டண்டைக்கே செஞ்சு முடிப்பீங்கன்னு சொன்னா இன்ஆர்கானிக் சிம்பிளான ஒரு பாடம், சிம்பிளா முடிக்கலாம். சோ இந்த இன்ஆர்கானிக்க பிள்ளைகள் நாங்க எப்படி படிப்போம்னு கேட்டா, நம்மட சிலபஸ்ல வந்து இன்ஆர்கானிக் எஸ்பிடின்னு சொல்லி பிரிச்சிருக்கா. இப்ப நம்ம எப்படி படிக்கணும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எஸ் பிளாக்க பத்தி ஒரு தடவை படிக்கணும், அடுத்தது வந்து பி பிளாக் ஒரு தடவை படிக்கணும், அடுத்தது வந்து டி பிளாக்னு சொல்லி ஒரு தடவை படிக்கணும். இந்த 3 நாங்க படிக்க வேண்டி இருக்கு, சரியா பிள்ளை? இதுல வந்து கேள்விகள் எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டா, இன்ஆர்கானிக்ல எப்படி சார் கேள்விகள் வரும்னு சொன்னால், எம்சிக்யூன்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா, எம்சிக்யூன்னு சொல்லி எடுத்தா பிள்ளைகள், எம்சிக்யூல ஒரு மினிமம் ஒரு 5 தொடக்கம் 6 எம்சிக்யூவாவது இன்ஆர்கானிக்ல வரும். 5 தொடக்கம் 6 எம்சிக்யூவாவது இன்ஆர்கானிக்ல வழக்கமா வந்துட்டு தான் இருக்கும், ஒரு வருஷம் வந்துட்டு தான் இருக்கும். அதே போல ஸ்ட்ரக்சர் வருமா சார் கேட்டா, ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஆர்கானிக். உங்க 2வது ஸ்ட்ரக்சர் எப்பவுமே இன்ஆர்கானிக் தான். அப்ப அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எஸ்ஏ இருக்கான்னு கேட்டால் எஸ், இன்ஆர்கானிக்ல தம்பி 2 எஸ்ஏ இருக்கு. ஒன்று வந்து எஸ்ஏ நம்பர், நான் தெளிவா சொல்லுவேன் உங்களுக்கு, ஏற்கனவே நான் கழிச்சிருக்கேன். எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் 7வது எஸ்ஏட பி பார்ட் ஒரு இன்ஆர்கானிக், அதுக்கு வந்து 3.75 மார்க்ஸ். அதே போல எஸ்ஏல வந்து 9வது ஏ பார்ட்டும் இன்ஆர்கானிக், அதுவும் 3.75 மார்க்ஸ். சோ டோட்டலா பிள்ளைகள் இது 7.5 மார்க்ஸ் இருக்கு. சோ இங்க ஒரு 5 மார்க்ஸ், இங்க ஒரு 5 மார்க்ஸ், இங்க ஒரு 7.5 மார்க்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 18 மார்க்ஸ் நீங்க எந்த யூனிட்ல இருந்து எடுக்க போறீங்க பிள்ளை? 18 மார்க்ஸ் நீங்க எங்க இருந்து எடுக்க போறீங்கடா? இந்த இன்ஆர்கானிக்ல இருந்து எடுக்க போறீங்க 18 மார்க்ஸ். சோ எனக்கு சொல்லுங்க, இது ஒரு சின்ன விஷயமா? அந்த 18 மார்க்ஸ்ங்கிறது ஒரு சின்ன ஒரு மார்க்ஸடா? பரவாயில்ல, தேவையில்ல சொல்லிட்டு விட்டு போற மார்க்ஸா? அப்ப இந்த மார்க்ஸ்லயே உங்களுக்கு வழங்கும் இந்த யூனிட்ற முக்கியத்துவம் எந்த அளவுங்கிறது, நீங்க இது எவ்வளவு நீங்க இந்த யூனிட்டுக்காக நீங்க டைம் கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு வழங்கும் இல்லையா? இப்ப இதுல பிள்ளைகள் நான் உங்களுக்கு நம்பரோட சொல்லியிருக்கேன், நான் நம்பரோட சொல்லியிருக்கேன், சரியாடா? எத்தனையாவது நம்பர்ல கேள்வி வரும்னு சொல்லியிருக்கேன். 2வது ஸ்ட்ரக்சர், 7வது எஸ்ஏட பி பார்ட், 9வது எஸ்ஏட ஏ பார்ட். நம்ம கல்குலேஷன் அந்த பேப்பர் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் பிள்ளைகள், 9வது எஸ்ஏல வந்து ஏ பார்ட் ஒன்று இருக்கும், பி பார்ட் ஒன்று இருக்கும். ஏ பார்ட் இன்ஆர்கானிக், பி பார்ட் என்னன்னு கேட்டா கல்குலேஷன் எஸ்ஏ. சோ இதுவும் உங்களால கம்ப்ளீட்டா செய்ய இயலுமா இருந்து, கல்குலேஷன் எஸ்ஏயும் கம்ப்ளீட்டா செய்ய இயலுமா இருந்தா ஒரு எஸ்ஏக்கு நீங்க ரெடி பிள்ளை, ஒரு எஸ்ஏக்கு நீங்க இப்பவே ரெடியா இருப்பீங்க. சொல்றது விளங்கிச்சா? ஃபைனல் பேப்பர்ல நீங்க எழுத போற ஒரு எஸ்ஏக்கு நீங்க இப்பவே ரெடி. சோ நான் அதான் சொன்னேன், இந்த கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. எது? கல்குலேஷன் பேப்பர் கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க, கட்டாயம் ஜாயின் ஆகி கொள்ளுங்கன்னு சொன்னதுக்குரிய காரணம் அதுதான். ஏன்னா இது நீங்க தெளிவா தெரிஞ்சு கல்குலேஷன் எஸ்ஏ செய்ய இல்லாம போனால் ஹாஃப் எஸ்ஏ தான் உங்களால செய்யறமா இருக்கும். சோ அதனால பிள்ளைகள் கட்டாயம் அதை மிஸ் பண்ணாம ஜாயின் ஆகி கொள்ளும். நான் இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தாடா, இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தால், நம்ம இந்த எஸ்கோவை மூலகங்கள்ல கதைக்க போற டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் விஷயம் இருக்கு. ஒன்று எஸ்கோவை மூலகங்களோட தாக்கம் கலப்பம், 2வது கதைக்கிறது பிள்ளைகள் வெப்ப பிரிகை கலப்பம், வெப்ப பிரிகை வந்து கலப்பம். 3வது கலப்பம் இந்த எஸ்கோவை என்று சொல்லி கதைக்கிற 3வது விஷயம் என்னன்னு கேட்டால், அதுல வந்து வன்காரங்களோட தாக்கம் சொல்லி கலப்பம், வன்காரங்களோட தாக்கம் கலப்பம். அதே போல வந்து இன்னொன்று கலப்பம் என்னன்னு சொன்னால் கரைதிறன் கலப்பம், கரைதிறன். இந்த இவ்வளவும் நம்ம எஸ்கோவையில கதைக்க வேண்டிய விஷயங்களா இருக்கும். சோ ஒன்று வந்து என்னடா,
ஒரு விஷயம் என்ன பிள்ளைகள், எஸ்கோவை மூலகங்களோட தாக்கங்கள் சம்பந்தமாக கதை, எஸ்கோவை மூலகங்களோட தாக்கம் சம்பந்தமாக கதைப்போம். அதே போல வந்து வெப்ப பிரிகை சம்பந்தமாக கதைப்போம். நம்ம கதைக்க போற டாபிக்ஸ் நான் இப்பவே இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வெப்ப பிரிகை சம்பந்தமாக கதைப்போம், வன்காரங்களோட தாக்கம் சம்பந்தமாக கதைப்போம், அதே போல வந்து கரைதிறன் சம்பந்தமாக கதைப்போம். இனோர்கானிக் படிக்கணும்னு சொன்னா யூனிட் 1-2 கிளியரா இருந்தா போதும். யூனிட் 1-2 தெளிவா கிளியரா இருக்கணும். சரியா? இப்ப கவனிங்க பிள்ளைகள், இப்ப நான் சொல்றத கவனிங்க. இந்த 4 கன்செப்டும் தான், இந்த 4 கன்செப்டும் நமக்கு தெளிவாக விளங்குமா இருந்தா பின்னுக்கு இருக்கிற இனோர்கானிக் சிம்பிளா படிக்கலாம். நம்ம இந்த பின்னுக்கு இந்த 2 டாபிக்குள்ளேயும் படிக்க போற நிறைய விஷயங்கள் இந்த கரைதிறனுக்குள்ள கழிச்சிருக்கும். இந்த 2க்குள்ளேயும் கதைக்க போற நிறைய விஷயங்கள் வெப்ப பிரிகையில கழிச்சிருக்கும். இந்த 2க்குள்ளேயும் கதைக்க போற நிறைய விஷயங்கள் வன்காரத்துக்குள்ள ஒரு அளவுக்கு கழிச்சிருக்கும். சோ அதே போல வந்து எஸ்கோவையோட தாக்கங்களுக்குள்ள கொஞ்சம் கழிச்சிருக்கும். சோ உங்களுக்கு வழங்கணும் பிள்ளைகள், இந்த எஸ்கோவை தான் இனோர்கானிக் அடித்தளமா இருக்கு. இது நமக்கு கிளியர்னு சொன்னால் நம்ம பி பிளாக்க ஸ்டார்ட் பண்ணால் என்ன செய்யணும் பிள்ளைகள், ஒவ்வொரு கூட்டமா படிக்கணும். 13ஆம் கூட்டத்துல இருந்து 18ஆம் கூட்டம் வரைக்கும் கம்ப்ளீட்டா படிக்கணும். இது வந்து பி கோவை. டி கோவையை பொறுத்த வரைக்கும், டி கோவையில நம்ம படிக்க போறது வந்து 3 விஷயம் தம்பி. ஒன்று வந்து டி கோவை, டி பிளாக்ட டி கோவை மூலகங்கள்ட இயல்பு. அதுல தெளிவா செல்ல போனால் சிக்கலாயன்கள் கதைக்கணும், சிக்கலாயன்கள் கதைக்கணும், சிக்கலாயன்கள். 2வது கலப்பம் என்னன்னு கேட்டால், 2வது கதைக்கிறது என்னன்னு சொன்னால் அசேதன பண்பரி பகுப்பு, அசேதன பண்பரி பகுப்புன்னு சொல்லி ஒன்று கலப்பம், அசேதன பண்பரி பகுப்பு. அதே போல இந்த டி கோவையில தான் நான் உங்களுக்கு கிடைச்சிருப்பேன் இனோர்கானிக் பெயரீடு இருக்கும். அதுல வந்து நாங்க கடைசியா கலப்போம்னு சொல்லியிருக்கேன். இங்கதான் நம்ம பெயரீடும் கதைக்க போறோம். இந்த இவ்வளவுதான் உங்களோட கெமிஸ்ட்ரி சிலபஸ், இனோர்கானிக் சிலபஸ். இவ்வளவும் கதைச்சோம்னு சொன்னா சரி, இவ்வளவு நம்ம தெளிவாக கழிச்சோம்னு சொன்னா சரிடா, போதுமா இருக்கும். இதுல பிள்ளைகள் இந்த சிக்கலாயன்கள் முக்கியமா சேர்ந்து கேட்டா, எஸ், நான் நீங்க சொல்லியிருக்கிற 7வது பி பார்ட் எஸ்ஏ இந்த சிக்கலாயன் தான். 7வது பி பார்ட் எஸ்ஏ வந்து இந்த சிக்கலாயன் தான். சார் அசேதன பண்பரி பகுப்பு முக்கியமா சேர்ந்து சொல்லி கேட்டால், எஸ், கட்டாயம் முக்கியம். என்னடா, இந்த 9வதுல ஏ பார்ட் இந்த அசேதன பண்பரி பகுப்பு தான். சோ நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றேன், நான் இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றேன் என்ன பிள்ளைகள், உங்களோட பேப்பர்ல எத்தனையாவது கேள்வி இனோர்கானிக்ல வரும் நான் சொல்றேன். அதே போல அந்த கேள்வி எந்த டாபிக்ல வரும்னு சொல்லியும் சொல்றேன். சொல்லுங்கடா, நம்புறீங்களா? இனோர்கானிக் உங்களுக்கு லேசா இருக்கும்னு சொல்லி நம்புறீங்களா? நமக்கு இவ்வளவுக்கு கெஸ் பண்ண இயலுமா இருக்குன்னா அது லேசா தானடா வரும். சொல்றேன், இவ்வளவுக்கு லேசா நமக்கு செல்ல இயலுமா இருக்கு ஒரு விஷயத்த என்று சொன்னா கஷ்டமா இருக்குமா அந்த பாடம்? ஒரு கஷ்டமான பாடத்தை இப்படித்தான் வரும் யாராவது கான்பிடென்ட்டா சொல்லி இயலுமா? நான் அப்படி உங்களுக்கு கான்பிடென்ட்டா சொல்லி அது வராம விட்டா எனக்கு நோண்டியா இல்லையா? அப்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த நான் அவ்வளவு கான்பிடென்ட்டா உங்களுக்கு நான் சொல்லுவேன், நான் சொல்லு அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லுவேன் இதுதான்டான்னு சொல்லி. நோ யூனிட் 2 கிளியர் இல்லைன்னு சொன்னா யூனிட் 2 அவ்வளவுக்கு தேவைப்படாது. நீ இனோர்கானிக் இருந்து பாருங்க, அவ்வளவுக்கு தேவைப்படாது. சிம்பிளா தான் சரியாடா, சொல்றது வரையா? இப்ப பிள்ளைகள் நம்ம என்ன செய்வோம், இப்ப இனோர்கானிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அழகா ஒரு கொப்பி ஒன்று எடுத்து பிஸ்மி சொல்லி என்ன செய்யுங்க, பிஸ்மி சொல்லி போடுவோம் பிள்ளைகள். SPD கோவை மூலகங்களின் ரசாயனம் கீழே போடுங்க, இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி. SPD கோவை மூலகங்களின் ரசாயனம் இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இனோர்கானிக். அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதால நிறைய பிள்ளைகளுக்கு மேபி தெரியாம இருக்கலாம்ங்கிறதால நாங்க வந்து இதை ஃப்ரீ கிளாஸா போட்டிருக்கோம். ஸோ கிளாஸஸ்ல ஃபுல்லா இருந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த கிளாஸ் உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும்னு சொல்லி நீங்க நம்பினா கிளாஸஸ்ல வந்து தொடர்ச்சியா ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். அதுக்கு ஃபியூச்சரியம் அட்மின் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் ஆகிக்கொள்ளும். ஃபியூச்சரியம் அட்மின் நம்பர் தெரியாதுன்னு சொன்னா நான் தார நோட் பண்ணிக்கொள்ளுங்கடா. நோட் 75 84850007. இது வந்து ஃபியூச்சரியம் அட்மின் நம்பர், ஃபியூச்சரியம் அட்மின் நம்பர். இது வந்து வாட்ஸ்அப் நம்பர். இவங்களை கான்டாக்ட் பண்ணி கிளாஸுக்குரிய டீடைல்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளும். அதே போல வந்து ஏதாவது குழப்பங்கள் இருக்கும், ஏதாவது என்னோட பேசணும்னு சொல்லி நீங்க விரும்பினால் இது என்ன நம்பர். சோ என்ன நம்பரை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் 77 இது வந்து என்ன நம்பர் வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சோ இந்த கால்குலேஷன் பேப்பர் கிளாஸ் ஜாயின் ஆகிறதுக்கு யாருக்காவது தேவை இருக்குன்னு சொன்னாலே இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க.
மற்ற வழக்கமா இந்த ஜூம் கிளாஸஸ் இங்க போற கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் ஆகணும்னு சொன்னா இந்த நம்பரை கன்டாக்ட் பண்ணி அவங்களோட வந்து நீங்க பேசிக்கொள்ள இடும். சரியா? ஓகேவா? சோ திரும்ப சொல்றேன், இன்ஆர்கானிக் படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூனிட் 1 2 அறிவு ஒரு அளவுக்கு தேவை. பட் நான் எல்லாம் கதைச்சு கொண்டு போவேன், நீங்க யோசிக்கவே தேவை. சரியாடா? நீங்க இருந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்து பாருங்க பிள்ளை. சரியா? சோ அதுக்கு பின்னுக்கு இருக்கிற எதுவுமே தேவைப்படாது. சோ இன்ஷால்லா அதே போல நாளைக்கு மார்னிங் வந்து கேசஸ் ஸ்டார்ட் பண்றோம். கேசஸ்ட ஃபர்ஸ்ட் கிளாஸஸும் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். சோ நீங்க அதுக்கும் ஜாயின் ஆகி பார்க்கலாம். சோ தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க என்ன பிள்ளைகள், SPD கோவை மூலகங்களின் ரசாயனம். பிராக்கெட்ல போடுங்க, என்னது பிராக்கெட்ல போடுங்க, இல்லைன்னா கீழே கொஞ்சம் பெருசா போடுங்க, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அசேதன இரசாயனவியல், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, இப்ப இப்ப இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிள்ளைகள் படிக்கிறதா இருந்தால், உங்களுக்கு தெரியும் வழக்கமா நம்ம கிளாஸஸ்ல வந்து நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவோம். நோட்ஸ் எழுதுற நேரம் வந்து கலர் கலரா எழுதுங்க எல்லாம் சொல்லுவோம். சோ நிறைய கலர் பென்ஸ் கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க, அழகா இருக்கும் நோட்ஸ் எழுதுறதுக்கு. சரியா? சோ முதலாவது தலைப்பு போடுங்க பிள்ளைகள், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போட்டா இன்னொரு பெரிய தலைப்பு போடுங்க, எஸ்கோவை மூலகங்கள் போடுங்க. எஸ்கோவை மூலகங்கள், எஸ்கோவை மூலகங்கள், எஸ்கோவை மூலகங்கள். இந்த தலைப்பு போட்டுட்டு கொப்பிய மூடி வச்சுட்டு கவனிங்க. எஸ்கோவை மூலகங்கள் தலைப்பு போட்டுட்டு கொப்பிய மூடி வச்சுட்டு கவனிங்க. நமக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த எஸ் என்று சொல்ற வேர்டு, அதே போல பி என்று சொல்ற வேர்டு, அதே போல இந்த டி என்று சொல்ற இந்த வேர்டு எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டால், ஒரு அணுவை நம்ம எடுத்தால், ஒரு அணு எடுத்தால் அணுல இருக்கிற உபசக்தி படிகளை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? உபசக்தி படிகள் சொல்ற கான்செப்ட் கொஞ்சம் இருக்கு. இந்த உபசக்தி படிகள் பிள்ளைகள் 4 விதமா கதைக்கலாம். ஒன்று வந்து எஸ் உபப்படி, அதே போல வந்து பி உபப்படி, அதே போல வந்து டி உபப்படி, அதே போல எஃப் உபப்படி அப்படின்னு சொல்லி கதைக்கலாம். சரியா இல்லையா? நம்ம வந்து ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிச்ச நேரம் படிச்சிருப்போம், ஒரு மூலகத்திட இலத்திரன் நிலையமைப்பு எழுதி பார்க்கிற நேரம் அவர கடைசி இலத்திரன் வந்து எஸ் உபபடியில முடிஞ்சால் அந்த மூலகம் வந்து எஸ்கோவைக்குரிய மூலகம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து கதை. அதே வந்து அதுல கடைசி இலத்திரன் வந்து பி உபபடியில நிரம்பும் சொன்னா அதுக்கு நம்ம சொல்ற பேர் என்னன்னு சொன்னால் பி கோவை மூலகம் அப்படின்னு சொல்லி கதை. அதுவே அவர கடைசி இலத்திரன் டில நிரம்பினால் அதுக்கு வந்து டி கோவை மூலகம்னு சொல்லி கதை. அதே போல அவர் கடைசி இலத்திரன் வந்து எஃப்ல நிரம்புமாக இருந்தால் அதுக்கு செல்லுவோம் எஃப் கோவை மூலகம் சொல்லி கதப்போம். இதுல யாருக்காவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. இதுல யாருக்காவது குழப்பம் இருக்கா தம்பி? சொல்லுங்க, இதுல யாருக்காவது குழப்பம் இருக்கு? இப்ப நம்ம அதே கிளாஸஸ்ல தெளிவா கழிச்சிருப்போம், யார் யாரு எஸ்கோவை மூலகங்கள்னு கேட்டால் முதலாவது கூட்டமும் 2வது கூட்டமும் வந்து என்னவா இருக்கும் தம்பி? எஸ்கோவை மூலகமா இருக்கும். பீகோவைன்னு சொல்றது யாருன்னு கேட்டால் தெளிவாக கிடைச்சிருப்போம், 13ஆம் கூட்டத்துல இருந்து 18ஆம் கூட்டம் வரைக்கும் பீகோவை மூலகம் சொல்லி கிடைச்சிருப்போம். டிகோவை மூலகம் சொல்றது 3ஆம் கூட்டத்துல இருந்து 12ஆம் கூட்டம் வரைக்கும் டிகோவை மூலகம் சொல்லி கிடைச்சிருப்போம். எஃப்கோவைன்னு சொல்றது ஆக்டினைட் தொடர், அதே போல லந்தனாய்டு தொடர்னு சொல்லி கிடைச்சிருப்போம். எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்கு? இந்த நம்பர்ஸ் எல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எஸ்கோவைன்னு சொல்றது முதலாவது கூட்டமும் 2வது கூட்டமும் எஸ்கோவை. பீகோவைன்னு சொல்றது 13ல இருந்து 18 வரைக்கும் பீகோவையா இருக்கும். டிகோவைன்னு சொல்றது 3ல இருந்து 12 வந்து டிகோவையா இருக்கும். அதே போல எஃப்கோவை வந்து ஆக்டினைடு லண்டனைடு வந்து அதாவது எஃப்கோவையா இருக்கும். நம்மட சிலபஸ் தம்பி இவங்களை பத்தி கதைக்கிறது இல்லை. நம்மட சிலபஸ்ல வந்து எஃப்கோவை சம்பந்தமாக கதைக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மட சிலபஸ்ல இல்லை. இப்ப உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டால், அப்ப யோசிங்க பிள்ளைகள், முதலாம் கூட்டத்தை நம்ம என்ன சொல்லலாம்? முதலாம் கூட்டம்னு சொல்லுவோம், அல்லது அதுக்கு இன்னொரு மாதிரி எழுதலாம், 1A என்று சொல்லி எழுதலாம். சரியா இல்லையா? அதே போல நம்ம இன்னொன்று சொல்லுவோம், என்னடா 2ஆம் கூட்டம்னு சொல்லலாம், அல்லது எப்படி சொல்லலாம் பிள்ளைகள்? 2A என்று சொல்லலாம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கும், இதெல்லாம் நீங்க ஜெனரல்ல படிச்சிருப்பீங்க. சரியா இல்லையா? சரியா பிள்ளை? இதெல்லாம் இப்ப இதுல இருக்கிற மூலகங்களை யோசிச்சு பாருங்கடா.
முதலாம் கூட்டத்தில் இருக்கிற மூலகம் யாரு பிள்ளைகள்? லித்தியம் இருப்பார். லித்தியத்துக்கு பிறகு யார் இருப்பார்? சோடியம் இருப்பார். அடுத்தது பொட்டாசியம் இருப்பார். அதே போல ருபீடியம் இருப்பார். அதே போல சீசியம் இருப்பார். இது இவ்வளவு முதலாம் கூட்டத்துக்கான மூலகங்கள். ஹைட்ரஜனும் இருக்கும். நான் ஹைட்ரஜனை வந்து கொஞ்சம் இக்னோர் பண்றேன் இந்த இடத்துல. ஏன்னா நான் உலோகங்களை பத்தி தான் கதைக்க போறேன் மெயினா. ஹைட்ரஜனும் இருக்கும், பட் நான் நீங்க ஹைட்ரஜனை பத்தி பெருசா கதைக்க வர்றது இல்லை. சரியா? அதே போல இரண்டாம் கூட்டத்தை எடுத்தால் பெர்லியம் இருப்பார். அதே போல சோடியத்தின் ஆவர்த்தனத்துல அதே ஆவர்த்தனத்துல மெக்னீசியம் இருக்கும். பொட்டாசியத்துல அதே ஆவர்த்தனத்துல வந்து கால்சியம் இருக்கும். ருபீடியத்துல வந்து ஸ்ட்ரோன்சியம் இருக்கும். சீசியத்துல அதே ஆவர்த்தனத்துல வந்து பேரியம் இருக்கும். இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க இதுல. இப்ப நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பிள்ளைங்க. இந்த மூலகங்களோட இலத்திரன் நிலையமைப்புகள் எல்லாமே நீங்க எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்தா எப்படி கிடைக்கும்? இந்த எல்லா இந்த எல்லாத இலத்திரன் நிலையமைப்பும் எப்படி முடியும்னு சொல்லுங்கடா. நீங்க ஜெனரல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த எல்லாத இலத்திரன் நிலையமைப்பு முடிகிறது எப்படி முடியும்? NS1 என்று சொல்லி முடியும். இதெல்லாம் எப்படி முடியும் கேட்டால் NS2 சொல்லி முடியும். சரியா பிள்ளையா? முதலாம் கூட்ட மூலகங்கள் எல்லாம் NS1 என்று சொல்லியும், இரண்டாம் கூட்ட மூலகங்கள் எல்லாம் NS2 சொல்லி முடியும். இந்த உலோகங்களுக்கு நம்ம செல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பேர் என்னன்னு கேட்டால் கார உலோகங்கள் கதப்பம். கார உலோகம் அப்படின்னு சொல்லி இதுகளுக்கு நம்ம கதைக்க போறோம். அதே போல இந்த உலோகங்களுக்கு நம்ம சொல்ற ஒரு ஸ்பெஷலான பேர் என்னன்னு கேட்டால் கார மண் உலோகம் சொல்லி கதப்பம். கார மண் உலோகங்கள் அப்படின்னு சொல்லி இதுகளை வந்து கதைக்க கார மண் உலோகம் கதப்பம். இதுல யாருக்குமே குழப்பம் இருக்காதுன்னு சொல்லி நம்புறேன். இவங்களோட ஒட்சியேற்ற நிலைகள் கதைக்க போனால் இவங்களோட பொதுவான ஒட்சியேற்ற நிலை என்னவா இருக்கும் கேட்டால் +1 இருக்கும். இதுல பொதுவான ஒட்சியேற்ற நிலை. இந்த மூலகங்களோட பொதுவான ஒட்சியேற்ற நிலை என்னவா இருக்கும் கேட்டால் +2 இருக்கும். இது எல்லாமே நீங்க ஜெனரல் கெமிஸ்ட்ரியில படிச்ச விஷயம். நான் சமரைஸ் பண்றேன். எனக்கு சொல்லுங்க, நான் எழுதியிருக்கிறதுல ஏதாவது பிழை இருக்காடா? எழுதியிருக்கிறதுல ஏதாவது பிழை இருக்கான்னு சொல்லுங்க. ஏதாவது குழப்பங்கள் இருக்கா? ஏன் சார் அப்படி வரணும், ஏன் அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கான்னு சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் லைட்டா இனோர்கானிக்குள்ள போவோம். கொஞ்சம் லைட்டா போவோம், பெருசா போறது இல்ல. லைட்டா கொஞ்சம் இனோர்கானிக்குள்ள போயிட்டு பார்ப்போம் என்ன சொல்றார் இனோர்கானிக் வந்து எதை பத்தி கதைக்க ட்ரை பண்றாருன்னு கொஞ்சம் பார்ப்போம். எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், நான் கேட்கறதுக்கு லைட் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு சொல்லுங்க, இந்த இந்த கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி, எனக்கு சொல்லுங்கடா, எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், அணு ஆரைக்கு என்ன நடக்கும்? அணு ஆரை என்ன செய்யும்? கூட்டத்திலிருந்து மேலிருந்து கீழ் நோக்கி அணு ஆரை என்ன செய்யும்? அணு ஆரை வந்து என்ன செய்ய போகுது? வெரி குட், அணு ஆரை வந்து அதிகரிக்க போகுது. எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், எனக்கு சொல்லுங்க, இவர் இழக்கக்கூடிய இலத்திரங்களோட எண்ணிக்கை எத்தனை? முதலாம் கூட்டம் இழக்கக்கூடிய இலத்திரங்களோட எண்ணிக்கை எத்தனை என்று சொல்லுங்க. முதலாம் கூட்டம் இழக்கக்கூடிய இலத்திரங்களோட எண்ணிக்கை எத்தனை பிள்ளைகள்? அதாவது முதலாம் கூட்டம் வந்து உலோக பிணைப்புக்காக பயன்படுத்தக்கூடிய இலத்திரம். உங்களுக்கு தெரியும் உலோக பிணைப்புன்னு சொன்னா என்னங்கிற ஐடியா தெரியும் எல்லாருக்குமே. உலோக சாளகம் சொல்லி ஒரு கன்செப்ட் கதப்பம். அதாவது உலோகங்கள் தனது இலத்திரனை இழந்து அது ஒரு கடல் மாதிரி யூஸ் பண்ணும்னு சொல்லி கழிச்சிருக்கோம் இல்லையா? சோ அப்ப இவர் இந்த உலோக பிணைப்புக்காக இழக்கக்கூடிய இலத்திரன் வந்து ஒரே ஒரு இலத்திரன் தான் இவர் இழப்பார். இவர் எத்தனை இலத்திரன் பிள்ளைகள்? 2 இலத்திரன் இழப்பார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். சரியா பிள்ளையா? நமக்கு தெரியும்டா, நமக்கு ஒரு விஷயம் தெரியும். உலோக பிணைப்பிட வலிமை நம்ம கதைக்க போனால், உலோக பிணைப்பிட வலிமை தங்கி இருக்கிறது வந்து 2 காரணம். ஒன்று என்ன பிள்ளைகள்? அதுட இலத்திரன் எண்ணிக்கை, அவர் விடுவிக்கிற இலத்திரன் எண்ணிக்கை தங்கி இருக்கும். அதே போல அவர் ஆரையில தங்கி இருக்கும். சரியா பிள்ளையா? ஒன்று அவர் விடுவிக்கிற இலத்திரன்களுடைய எண்ணிக்கையிலையும் தங்கி இருக்கும். அடுத்தது வந்து ஆரையிலையும் தங்கி இருக்கும். எனக்கு சொல்லுங்கடா, இலத்திரன்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமாக இருந்தால், அவர் விடுவிக்கிற இலத்திரன்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமாக இருந்தால் உலோக பிணைப்பிட வலிமை என்ன செய்யும் தம்பி? அதிகரிக்கும். நான் சொல்றது சரியா பிள்ளையா? அதே நேரம் ஆரை குறையுமாக இருந்தால் உலோக பிணைப்பிட வலிமை அதிகரிக்கும். நான் சொல்றது கிளியரான்னு சொல்லுங்க. ஆரை குறையுமாக இருந்தால் உலோக பிணைப்பிட வலிமை அதிகரிக்கும். நான் சொல்றது கிளியரா?
இல்ல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கா? ஏதாவது புதுசா கேள்விப்படுற மாதிரி இருக்கா? யாருக்காவது ஏதாவது விஷயம் உங்களுக்கு புதுசா கேள்விப்படுற மாதிரி இருக்கா? இருக்காதுன்னு சொல்லி நம்புறேன். இப்ப யோசிங்க பிள்ளைகள். இங்க வந்து அணு 6 வந்து அதிகரிச்சுட்டு போறார். இவர் விடுவிக்கிற இலத்திரன்கள் எண்ணிக்கை வந்து எல்லாருக்குமே சமன். விடுவிக்கிற இலத்திரன்கள் எண்ணிக்கை வந்து எல்லாருக்குமே சமன். இங்க பார்த்தா இலத்திரன்களுடைய எண்ணிக்கையும் 6ஐயும் தான் உலோக பிணைப்பை தீர்மானிக்கும். இந்த கூட்டத்தின் வழியே இலத்திரன்களுடைய எண்ணிக்கை வந்து எல்லாருக்குமே சமன். அப்ப இவர் இந்த இடத்துல இந்த உலோக பிணைப்பு வலிமையை வந்து தீர்மானிக்க போறது இல்ல. 6 என்ன செய்வார் பிள்ளைகள்? உலோக பிணைப்பு வலிமையை தீர்மானிப்பார். எனக்கு சொல்லுங்கடா, அணு 6ஐ மேலிருந்து கீழ் நோக்கி அதிகரிக்கிறதால உலோக பிணைப்பின் வலிமைக்கு என்ன நடக்கும்? உலோக பிணைப்பிட வலிமைக்கு என்ன நடக்கும்? குயிக்கா சொல்லுங்க. அணு 6ஐ கூடினால் உலோக பிணைப்பிட வலிமை என்ன செய்யும் தம்பி? குறைவடையும். வெரி குட். உலோக பிணைப்பிட வலிமை என்ன செய்யும்? குறைவடையும். இப்ப சொல்லுங்கடா, உலோக பிணைப்பிட வலிமை குறைஞ்சால், கிளியரா மைண்ட்ல இருக்கணும், உலோக பிணைப்பிட வலிமை குறையுமாக இருந்தால் உலோக சிறப்பியல்புகள் எல்லாமே குறையும். என்ன சொல்லுவோம்? உலோக சிறப்பியல்புகள். தெளிவா சொல்லணும், உலோக இயல்பு இல்ல, யாரது? உலோக சிறப்பியல்புகள் எல்லாமே குறையும். சார் யார் சார் அந்த உலோக சிறப்பியல்பு? உலோக சிறப்பியல்புங்கிறவர் யாரு என்று கேட்டால் நம்ம தெளிவா செல்வோம் பிள்ளைகள். ஒன்று உருகுநிலை. ஒன்று என்ன? உருகுநிலை. அதே போல அவர வன்மை தன்மை. உலோகங்களுக்குரிய சிறப்பியல்பு என்னடா? வன்மையா இருக்கும். அதே போல வந்து மின் கடத்தல் சொல்லலாம். மின் கடத்தல் சொல்லலாம். உருகுநிலை சொல்லலாம். அதே போல வந்து வன்மை தன்மை சொல்லலாம். அதே போல மின் கடத்தல். அதே போல இன்னும் சொல்றதா இருந்தா வெப்ப கடத்தல். இதெல்லாம் வந்து உலோகங்களுக்கு உரித்தான சிறப்பான இயல்புகள். அப்ப உலோக பிணைப்பிண்ட வலிமை குறையுமாக இருந்தால் இந்த இயல்புகள் எல்லாமே என்ன செய்யப்படும் பிள்ளைகள்? பாதிக்கப்படும். சோ உலோக பிணைப்பிட வலிமை குறைஞ்சால் உலோக சிறப்பியல்புகள் குறையும். அப்படின்னு சொன்னால் உருகுநிலை, வன்மை, மின் கடத்தல், வெப்ப கடத்தல் எல்லாம் என்ன செய்ய போகுதுன்னா குறைய போகுது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு வழங்கிச்சு? எஸ், கொதிநிலை வரும். கொதிநிலை என்ன செய்யும்? இங்க வரும் உருகுநிலை அண்ட் கொதிநிலை. ஓகே, உருகுநிலை அண்ட் கொதிநிலை. சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், நான் உதாரணத்துக்கு கேட்கிறேன். இந்த முதலாம் கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி உருகுநிலைக்கு என்ன ஆகும்? முதலாம் கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி உருகுநிலை என்ன செஞ்சுட்டு போகும்? என்ன செஞ்சுட்டு போகும்? உலோக சிறப்பியல்புகள் எல்லாம் என்ன செய்யும்? மேலிருந்து கீழ் நோக்கி குறைஞ்சிட்டு போகும். அப்ப உருகுநிலை என்ன செஞ்சுட்டு போகும்டா? குறைஞ்சுக்கிட்டே போகும். சரியா இல்லையா? அதே போல நீங்க சொல்ல வன்மை தன்மை என்ன செஞ்சுட்டு போகும்? வன்மை என்ன செஞ்சுட்டு போகும்? வன்மைக்கு என்ன நடக்கும்? உலோக பிணைப்பிட வலிமை குறையுது. இப்ப உலோக சிறப்பியல்புகள் குறையும். அப்ப வன்மைக்கு என்ன நடக்கும் தம்பி? வன்மையும் குறையும். அதனாலதான் கிளியரா சொல்லுவோம், லித்தியம் வந்து ஒரு வன்மையான உலோகமாகவும், லித்தியம் ஒரு வன்மையான உலோகமாகவும் மத்த எல்லாருமே எப்படி இருக்கும்னு கேட்டால் மென்மையாகவும் இருக்கு. நீங்க முதலாம் கூட்டத்தை எடுத்து பார்த்தா லித்தியத்தை மட்டும் ஒரு தட்டாக எடுத்துக்கொள்ளும். லித்தியத்துல தட்டு எடுக்க. ஆனா சோடியம் எத்தனை பேர் கண்ணால பாத்திருக்கீங்க இதுவரைக்கும்? இதுவரைக்கும் சோடியம் மூலகத்தை கண்ணால பாத்திருக்காங்க எத்தனை பேர்? சோடியம் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? அப்படியே நம்ம கதைக்கிற உலோகங்களை போலயா இருக்கும் சோடியம்? அப்படியே ஒரு இரும்பு கோலை போல, ஒரு தட்டு போல, ஒரு தகடு போல அப்படியா இருக்கும். சோடியம் எப்படி இருக்கும்டா? ஒரு பவுடர் போல இருக்கு. சரியா இல்லையா? ஒரு பவுடர் போல ஸ்பூனால அள்ளி எடுக்கலாம். சரியா பிள்ளையா? ஸ்பூனால அள்ளி எடுக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, லித்தியத்தோட ஒப்பிடக்குள்ள சோடியம் எப்படி இருக்கு பிள்ளைகள்? மென்மையாக இருக்கு. சோடியம் எப்படி இருக்கார்? மென்மையா இருக்காரு இல்லையா? என்ன காரணம் அவர் மென்மையா இருக்கிறதுக்கான காரணம்? இந்த மாதிரி நம்ம செல்ல வரணும். சோடியத்தை விட பொட்டாசியம் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? மென்மையாக இருக்கு. பொட்டாசியத்தை விட ருபீடியம் மென்மை, ருபீடியத்தை விட சீசியம் மென்மை. சீசியம் எந்த அளவுக்கு மென்மை என்று கேட்டால், நீங்க இருக்கிற அறை வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ் தானடா. நீங்க வெப்பநிலையை ஒரு 30 பாகை செல்சியஸுக்கு கூட்டினால் சீசியம் திரவமாக மாறும். அந்த அளவுக்கு மென்மையான ஒரு ஆள் தான் யார் பிள்ளைகள்? சீசியம். சொல்றது விளங்கிச்சா? அப்ப ஏன் இது நடக்குதுன்னு கேட்டா நமக்கு செல்ல இயலுமா இல்லையா? ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டா செல்ல இயலுமா இல்லையா பிள்ளைகள்? செல்ல. அதே போல எனக்கு இந்த ஆர்டருக்கு வாங்க, இப்படி வாங்க. சோ இவர் கூட்டத்தின் வழியே நடக்கிறது போல இவருக்கும் என்ன செய்யும்? கூட்டத்தின் வழியே
இவருக்கும் என்ன செய்யும்? கூட்டத்தின் வழியே அணு ஆரை அதிகரிக்கும். விடுவிக்கிற இலத்திரங்கள் எண்ணிக்கை எல்லாருக்குமே 2 இலத்திரம் தான். அப்ப இலத்திரங்கள் எண்ணிக்கை மாறல. அப்ப அணு ஆரை மேலிருந்து கீழ் நோக்கி அதிகரிக்கிறதால உலோக பிணைப்பின் வலிமை குறைஞ்சி, உலோக சிறப்பியல்புகள் குறைஞ்சி, உருகுநிலை, வன்மை, மின் கடத்தல், வெப்ப கடத்தல் எல்லாமே குறையும். சரியா பிள்ளையா? இதுல நம்ம செல்ல போனால் இங்க பெர்லியம் தட்டு மாறி இருக்கும், மெக்னீசியம் நாடா மாறி இருக்கும். இந்த 2 பேரும் கொஞ்சம் வன்மையாக இருப்பான். இந்த 2 பேரும் ஒரு அளவுக்கு வன்மையாக இருக்கும். ஆனால் இந்த 3 பேரும் எப்படி இருக்கும் கேட்டால் மென்மையாகத்தான் இருக்கும். இந்த 3 பேரும் மென்மை. என்ன காரணம்னு கேட்டா நமக்கு செல்ல தெரியணும் தம்பி. சொல்றது விளைச்சா? இப்ப நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம கூட்டத்தின் வழியே இப்ப கதைச்சிருந்தா இப்படி கதைச்சா, ஆவர்த்தனத்தின் வழியே கதைச்சா என்ன சொல்றது? ஆவர்த்தனத்தின் வழியே என்ன செய்யுண்டா? ஆவர்த்தனத்தின் வழியே சில பிள்ளைகள் ஆரை என்ன செய்வார்? ஆவர்த்தனத்தின் வழியே ஆரை என்ன செய்யும்? ஆவர்த்தனத்தின் வழியே ஆரை, வெரி குட், ஆரை குறையும். அதே நேரம் இலத்திரன்களோட எண்ணிக்கைக்கு என்ன நடக்கும் தம்பி? விடுவிக்கிற இலத்திரன்களோட எண்ணிக்கை என்ன செய்யுண்டா? ஆரை குறையும். இலத்திரன் எண்ணிக்கை என்ன செய்யும்? அவர் ஒரு இலத்திரன், இவர் 2 இலத்திரன். அப்ப இலத்திரன்களோட எண்ணிக்கை என்ன செய்ய போகுது தம்பி? கூட போகும். இலத்திரன்களோட எண்ணிக்கை கூடுது, ஆரை குறையுது என்று சொன்னால் இது 2ஐயும் பயன்படுத்தி உலோக பிணைப்பிட வலிமைக்கு என்ன ஆகும்? உலோக பிணைப்பிட வலிமைக்கு என்ன ஆகும்? ஆரை குறைஞ்சி இலத்திரன் எண்ணிக்கை கூடினால் உலோக பிணைப்பிட வலிமை என்ன செய்யும் தம்பி? ஒட்டனடியா சொல்லணும், உலோக பிணைப்பிட வலிமை அதிகரிக்கும். உலோக பிணைப்பிட வலிமை அதிகரிக்குமாக இருந்தால் அடுத்த ஸ்டெப் என்ன தம்பி? உலோக சிறப்பியல்புகள். உலோக சிறப்பியல்புகள் என்ன செய்யும்? உலோக சிறப்பியல்புகள் எல்லாமே என்ன செய்யும்டா? ஆவர்த்தனத்தின் வழியே அதிகரிக்கும். நான் சொல்றது சரியா பிள்ளையா? உலோக சிறப்பியல்புகள் எல்லாமே ஆவர்த்தனத்தின் வழியே அதிகரிக்கும். அப்படி பார்த்தால் ஆவர்த்தனத்தின் வழியே உருகுநிலை, கொதிநிலை அதிகரிக்கும், வன்மைத்தன்மை அதிகரிக்கும், மின் கடத்தல் அதிகரிக்கும், வெப்ப கடத்தல் அதிகரிக்கும். அதனாலதான் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரே ஆவர்த்தனத்தில் இருக்கிற சோடியம் ஒரு பவுடர் போல இருப்பார், ஆனால் அதே ஆவர்த்தனத்தில் இருக்கிற மெக்னீசியம் ஒரு நாடாவாக இருக்கு. நான் சொல்றது சரியா பிள்ளையா? நான் சொல்றது சரியா பிள்ளையா? சோ உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்கடா. நீங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சிருப்பீங்க? சோடியத்தை பார்த்திருப்பீங்க, மெக்னீசியத்தை பார்த்திருப்பீங்க. எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் சோடியம் பவுடர் மாதிரி இருக்கார், ஏன் மெக்னீசியம் நாடா மாதிரி இருக்கு, ஏன் இப்படி நடக்குதுன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி? இப்ப விளங்குதாடா? கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு வேர்டுக்கும் காரணம் சொல்லும். கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு வேர்டுக்கும் காரணம் சொல்லும். என்ன பிரச்சனைண்டா, கெமிஸ்ட்ரி காரணம் சொல்றதான், ஆனா கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிற எல்லாரும் காரணம் சொல்றது இல்ல. அதான் அங்க இருக்கிற பிரச்சனை. நமக்கு எல்லாம் வழங்கணும் பிள்ளைகள். ஏன் நடக்குதுங்கிறது அக்கு வேற ஆணி வேற தெளிவா வழங்கணும். இதுல சொல்லுங்க, அணு ஆரை அதிகரிக்கிறது என்று சொன்னா நான் இங்க டைரக்டா அணு ஆரை போட்டுட்டேன். நம்ம இதை இன்னும் எலோபரேட் பண்ண இயலுமா இல்லையா? ஏன் அணு ஆறு அதிகரிக்குது இந்த கூட்டத்தின் வழி என்று கதைக்க இயலுமா இல்லையா? நம்ம ஏழுமா இல்லாதடா? இதுல இருக்கிற உங்கள்ட்ட நான் ஒரு ஆளை இப்ப கூப்பிட்டு ஏன் அணு ஆற கூடுதுன்னு கேட்டா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா இல்லையா பிள்ளைகள்? அணு ஆரை தங்கி இருக்கிற காரணி எத்தனை காரணிடா? 2 காரணி. ஒன்று என்ன பிள்ளை? ஒரு காரணி என்ன? குயிக்கா சொல்ல பாப்போம். 2 காரணி அணு ஆரை தங்கி இருக்கிறது. ஒன்று என்ன? திரை விளைவு. அடுத்தது என்னடா? பயன்படு கரியேற்றம். நீங்க 1000 காரணி நீங்க படிச்சிருக்கலாம், நிறைய நீங்க படிச்சிருக்கலாம், அப்படி இல்ல. அணு ஆரை தங்கி இருக்கிறது 2 காரணி. ஒன்று திரை விளைவு, அடுத்தது பயன்படு கரியேற்றம். கூட்டத்தின் வழியே நம்ம கதைக்க போனால் பயன்படு கரியேற்றம் என்ன செய்யாது தம்பி? மாறாது இல்லையா? அதோட பெருமானத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பழகி தந்திருக்கேன். லித்தியத்துல பயன்படு கரியேற்றம் +1 இருக்கும், சோடியமும் அதே +1 இருக்கும், பொட்டாசியமும் அதே +1, ருபீடியம் அதே +1, சீசியம் அதே +1. சோ பயன்படு கரியேற்றம் மாறுறதில். திரை விளைவுக்கு என்ன ஆகும்? ஆவர்த்தனத்தின் வழியே சக்தி மட்ட எண்ணிக்கை கூடுறதால இவர்ல 2 சக்தி மட்டத்துல இலத்திரன் இருக்கும், இவர்ல 3ல, இவர்ல 4, இவர்ல 5, இதுல 6. அப்ப சக்தி மட்ட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க திரை விளைவு அதிகரிக்கிறதால திரை விளைவிட அதிகரிப்பு அணு ஆரைய கூட்டும். நம்ம இப்படியும் கதைக்கலாம்.
நம்ம இந்த அளவுக்கும் டீப்பா இறங்கி கதைக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு டீப்பா இறங்கி கதைக்கணுமா இந்த இடத்துல? இன்ஆர்கானிக்ல நம்ம திருப்பி ஜெனரலா கொண்டு வந்து அவ்வளவையும் போடணுமான்னு சொல்லுங்க. அவ்வளவு போடணுமாடா? சொல்றது விளங்கிச்சா வழங்க இல்லையா? சோ அப்ப கிளியரா வழங்கணும். ஏன் இந்த மூலகங்கள் இப்படி இருக்கு, ஏன் அவர் வன்மையா இருக்கார், ஏன் இவர் மென்மையா இருக்கார், அதுக்குரிய காரணங்கள் தெளிவா தெரியணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், ரெண்டாவது சொல்லுங்க, நான் கீழே எழுதுறேன் விளங்குதான்னு பாருங்க. ரெண்டாவது கொஞ்சம் கவனிங்கடா. அணு ஆரை கூடினா எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், அணு ஆரை கூடினால் அயனாக்க சக்திக்கு என்ன நடக்கும்? அணு ஆரை கூடுமாக இருந்தால் அயனாக்க சக்திக்கு என்ன நடக்கும்? அணு ஆரை கூடினால் அயனாக்க சக்திக்கு என்ன நடக்கும்? அயனாக்க சக்தி என்று சொல்றது என்ன? ஒரு அணிட கருவுக்கும் அதுல கடைசி இலத்திரன், அந்த அந்த கடைசி இலத்திரனை வந்து விடுவிக்கணும். அணுட ஒரு இலத்திரனை வந்து அணுவை விட்டு வெளியாக்கணும். அதுக்கு தேவையான சக்தி தான் அயனாக்க சக்தி. ஏன் அதுக்கு நம்ம சக்தி கொடுக்கணும்? அதுல இலத்திரன் அதுல கருவோட நேரடியாக கவர்ச்சியில இருக்கும். மர ஏற்றத்து நேரேற்றம் கவர்ந்துகிட்டு இருக்கும். அப்ப இந்த இலத்திரனை நம்ம வெளியாக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் தம்பி? இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடையில இருக்கிற கவர்ச்சியை நம்ம உடைக்கணும். அதுக்கு தான் சக்தி கொடுக்கணும். இப்ப அந்த கவர்ச்சி கூடையா இருந்தால் அதை உடைக்கிறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சக்தி கொஞ்சமாவா கொடுக்கணும், இல்ல கூடையா கொடுக்கணுமா? அது கவர்ச்சி கூடின ஆக்கள் இருந்தால் அவங்களை உடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு சக்தி கொடுக்கணும்? கவர்ச்சி கூட என்ன செய்யணும் தம்பி? அதை உடைக்கிறதுக்கு நம்ம பெரிய சக்தி கொடுக்கணும். சரியா இல்லையா? அதுவே கவர்ச்சி குறையண்டா அதை உடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சக்தி கொடுத்தா போதும். எனக்கு சொல்லுங்க, கவர்ச்சி எப்படா இதுலடா கவர்ச்சி தங்கி இருக்கும்? ஒரு கருல இருந்து இலத்திரன் தூரமா இருந்தால், கருவில இருந்து இலத்திரன் நல்ல தூரமா இருந்தால் இந்த கரு அந்த இலத்திரனை கவர்றது எப்படி இருக்கும்? கருவில இருந்து இலத்திரன் நல்ல தூரமா இருந்தால் இந்த கரு இந்த இலத்திரனை நல்லா கவருமா, இல்ல சரி போனா போகட்டும்னு விட்டுருமாடா? போனா போகட்டும்னு சொல்லி விட்டுருமா? என்ன செய்யும்? கவர்ற ஆற்றல் நல்ல குறை இருக்கும். அதுவே இந்த கரு வந்து இலத்திரனுக்கு நல்ல கிட்ட இருக்குமா இருந்தா என்ன செய்யும்? கரு இலத்திரனுக்கு நல்ல கிட்ட இருந்தா என்ன செய்யும் தம்பி? இலத்திரனை கவர்ற ஆற்றல் நல்ல கூடவா இருக்கும். எனக்கு சொல்லுங்க, அந்த கருவும் இலத்திரனும் எப்ப நல்ல கிட்ட இருக்கும்? அணு ஆர கூடினாவா குறைஞ்சாவா? எப்ப தம்பி நல்ல கிட்ட இருக்கும்? அணு ஆரை நல்லா குறையுமாக இருந்தால் அதுல கருவும் இலத்திரனும் நல்ல கிட்ட இருக்கும். அதனால அதுக்கான கவர்ச்சி நல்ல கூடையா இருக்கும். அதை உடைக்கிறதுக்கு நிறைய சக்தி தேவை. அப்ப உங்களுக்கு கிளியரா சொல்ல போனா என்ன சொல்லுவீங்க? அணு ஆரை குறையுமாக இருந்தால் அந்த கவர்ச்சியை உடைக்கிறதுக்கு நிறைய சக்தி தேவை. அப்ப அணு ஆரை குறையுமாக இருந்தால் அயனாக்கு சக்தி உயர்வாக இருக்கும். அப்ப சொல்லுங்க, அணு ஆரை வந்து கூடவானா அயனாக்க சக்தி என்ன செய்யும்? அப்ப குறைஞ்சுக்கிட்டே போ. சொல்றது சரியா பிள்ளையா? அயனாக்க சக்தி என்ன செய்யும்? குறைஞ்சுக்கிட்டே போ. எனக்கு சொல்லுங்கடா, அயனாக்க சக்தி குறைஞ்சுக்கிட்டே போனால் இலத்திரனை இழக்கும் ஆற்றல் என்ன செய்யும்? இலத்திரனை வந்து இழக்கிற ஆற்றல் என்ன செய்யும்? இலத்திரனை இழக்கும் ஆற்றல் என்ன செய்யும் தம்பி? கூடுமா குறையுமா? அயனாக்க சக்தி குறைய, அப்ப கொஞ்சம் சக்தி இருந்தாலும் இலத்திரன் இழந்துருவார். அப்ப என்ன செய்வார்? குயிக்கா இலத்திரன் இழப்பார். சோ ஐ மீன் அயனாக்க சக்தி நல்ல குறையனா என்ன செய்வார்? இலத்திரனை மிக விரைவாக இழக்க ட்ரை பண்ணுவார். அயனாக்க சக்தி கூடனா என்ன செய்வார்? அதுக்கு தேவையான அளவு சக்தி கிடைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அப்படித்தானேடா? அப்ப அயனாக்க சக்தி குறையுமாக இருந்தால் இலத்திரனை இழக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். தம்பி, இலத்திரனை இழக்கிற ஆற்றலுக்கு நாங்க ஸ்பெஷலா ஒரு பேர் சொல்லுவோம். ஸ்பெஷலா ஒரு பேர் சொல்லுவோம் என்று கேட்டால் உலோக இயல்பு என்று சொல்லி கதப்போம். உலோக இயல்பு அப்படின்னு சொல்லி கதப்போம். சோ நீங்க குழம்பப்படாது. உலோக பிணைப்பிட வலிமை என்று சொல்றது வந்து உலோக சிறப்பியல்பை குறிக்கும். உலோக இயல்பு என்று சொல்றது இலத்திரனை இழக்கிற ஆற்றல். எப்படி ஞாபகம் வச்சு கொள்ளலாம் தம்பி? தம்பி எப்பயுமே சொல்லுடா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல யாரு அதிக அளவுல சாக்ரிஃபைஸ் பண்றது யாரு? ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதிக அளவுல சாக்ரிஃபைஸ் பண்றது யாரு? நம்மளா இல்ல பொம்பளை பிள்ளைகளா? யார்? நிறைய விஷயங்களை நம்ம இழக்கிறது யாருடா? நிறைய விஷயங்கள் இழக்கிறது யார்? ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம நல்லா தான் இருந்திருப்போம். ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நல்லா சுத்திட்டு இருந்திருப்போம். இன்றைய கால் பண்ணி சொல்லுவாள், என்ன எனக்கு அவனோட பேசுறது பிடிக்கல, நீங்க அவனோட இருக்கிறது பிடிக்கல, அவனோட சேராதீங்க அப்படின்பா.
ஒரு நாளைக்கு கால் பண்ணி சொல்லுவாள், நீங்க வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களே, இல்ல நீங்க கிரிக்கெட் விளையாட போயிட்டு எனக்கு வந்து நீங்க டைம் தாரீங்க இல்ல, நீங்க கிரிக்கெட்டே விளையாட போக வேணாம், ப்ளீஸ் என்ன செய்ய வேணாம், கிரிக்கெட்டே விளையாட போக வேணாம், நீங்க வந்து என்னோட இருங்கன்னு சொல்லி சொல்லுவாள். நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கடா? நமக்கு பிடிச்சதெல்லாம் என்ன செய்யணும்? சரி பரவாயில்ல போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். சொல்றது சரியா பிள்ளையா? நமக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் நம்ம இழந்துகிட்டே இருப்போம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம அதை நம்ம வச்சு கொள்றதுக்காக. சோ எப்பவுமே இழக்கிறது யாரோட இயல்பு தம்பி? ஆண்களோட இயல்பா பெண்களோட இயல்பா? எப்பவுமே இழக்கிறது யாரோட இயல்புடா? யாரோட இயல்பு? ஆண்களோட இயல்பு. சோ இழக்கிறது யாரோட இயல்பு தம்பி? ஆண்கள். இட் மீன்ஸ் உலோகங்களோட இயல்பு. நான் ஏற்கனவே நான் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அங்க வந்து உலோகம்னு சொன்னா ஆண்கள், உலோகங்கள் சொன்னா ஆண்கள், அதே போல வந்து அலோகங்கள் சொன்னா பெண்கள். இலத்திரன் சொன்னா ஒரு பொம்பளை புள்ள, அதே வந்து ஒரு புரோத்தன் சொன்னா ஆம்பளை புள்ள. அமிலம் சொன்னா யாரு, காரம் சொன்னா யாரு, எல்லாமே கழிச்சு முடிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கணும். இன்ஆர்கானிக் சிம்பிளா படிக்கலாம் அவன் தெரிஞ்சிருந்தா. சரியாடா? இப்ப சொல்லுங்க, அப்ப இலத்திரனை இழக்கிற ஆற்றல் சொல்றது யார் இலத்திரனை இழக்கிறது? உலோகங்கள் தான் இழக்கும். அப்ப இலத்திரனை இழக்கிற ஆற்றலுக்கு நாங்க சொல்ற பேர் பிள்ளைகள் உலோக இயல்பு. அந்த உலோக இயல்பு வந்து அதிகரிக்கும். எனக்கு சொல்லுங்கடா, உலோக இயல்பு அதிகரித்தால் என்ன நன்மைன்னு யோசிச்சு பாருங்க. உலோக இயல்பு கூடினா என்ன நன்மைன்னு யோசி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க படிச்சிருப்பீங்க, சோடியம் வந்து நீரோட தாக்கம் அடைஞ்சால் சோடியம் என்ன செய்வார்? NaOH-ஐயும் H2 கேஸையும் தருவார் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஆரம்பத்துல நார்மலா படிச்சிருப்பீங்க தானே? எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க தானடா? எங்கேயாவது லைஃப்ல ஒரு தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? சரியா இல்லையா? எனக்கு சொல்லுங்க, இந்த இடத்துல இந்த தாக்கம் நடக்கணுமா இருந்தா சோடியம் என்னவா மாறணும்? இங்க சோடியம் உலோகமா இருக்கு. இந்த சோடியம் என்னவா மாறணும் தம்பி? சோடியம் பிளஸ்ஸா மாறணும். சரியா பிள்ளையா? சோடியம் என்னவா மாறணும்? சோடியம் பிளஸ்ஸா மாறணும். இவர் சோடியம் பிளஸ் ஆனா மாற மாட்டேன்னுட்டே இருந்தா இங்க தாக்கம் நடக்குமா? சோடியம் பிளஸ் ஆனா மாற மாட்டேன்னுட்டு இருந்தா அந்த விளைவு கிடைக்குமான்னு சொல்லுங்க. விளைவு கிடைக்குமாடா? இல்ல. அப்ப விளைவு கிடைக்கணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன செய்யணும்? இந்த சோடியம் பிளஸ்ஸா மாறணும். சோடியம் பிளஸ்ஸா மாறணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த சோடியம் வந்து இலத்திரனை இழக்கணும். சரியா பிள்ளையா? சோடியம் என்ன செய்யணும்? இலத்திரனை வந்து என்ன செய்யணும்டா? இழக்கணும். சரியா பிள்ளையா? எனக்கு சொல்லுங்க, இந்த சோடியம் இந்த இலத்திரனை குயிக்கா இழந்து குயிக்கா சோடியம் பிளஸ் உருவாக்கினா விளைவு எப்படி கிடைக்கும்? இலத்திரனை குயிக்கா ரிலீஸ் பண்றார், சோடியம் பிளஸ் குயிக்கா உருவாகுது. அப்ப விளைவு எப்படி கிடைக்கும்? விளைவு எப்படி கிடைக்கும்? குயிக்கா கிடைக்கும். சரியா இல்லையா? விளைவு என்ன செஞ்சிருந்தா அவசரமா விளைவு உருவாகும், குயிக்கா கிடைக்கும். அதுவே இந்த சோடியம் இல்ல நான் இலத்திரன் இழக்க மாட்டேன், எனக்கு இலத்திரன் வேணும்னு வச்சுக்கிட்டே இருந்தால் சோடியம் பிளஸ் உருவாக லேட் ஆகும். அப்ப இந்த விளைவு உருவாக லேட் ஆகும். சரியா பிள்ளையோட தம்பி? விளைவு உருவாகிறது தானே தாக்கம். அப்ப இந்த இலத்திரன் இழக்கிற ஸ்பீட்ல தான் இந்த தாக்கம் எவ்வளவு ஸ்பீடா நடக்குங்கிறது தீர்மானிக்கப்படுது. சரியா பிள்ளை? ஒத்துக்கொள்றீங்களா? இலத்திரன் இழக்கப்படுற ஸ்பீட்ல தான் தாக்கம் எவ்வளவு குயிக்கா நடக்கும் அப்படிங்கிறது தங்கி இருக்கும். சரியா பிள்ளையா? இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், அப்ப எனக்கு சொல்லுங்கடா, இலத்திரனை இழக்கிற ஆற்றல் கூடினால் தாக்கு திறன் என்ன செய்யும்? இலத்திரனை இழக்கிற ஆற்றல் கூடினால் தாக்கு திறன் என்ன செய்யும்? என்ன செய்யும்? தாக்குதிறன் என்று சொல்றது தாக்கம் அடைகிற வேகம். தாக்கு திறன் என்ன செய்யும் தம்பி? தாக்கு திறன் அதிகரிக்கும். கிளியரா வழங்கணும். இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் சொல்றது உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. நீங்க O லெவல்ல படிச்சிருப்பீங்க. சோடியத்தை நீருக்குள்ள தூக்கி போட்டா, நான் வந்து சோடியத்துல கதை ஒன்று சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யூனிட் 1, 2 படிச்ச நேரம் சோடியத்துக்கு ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அந்த கதை? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சரி, சோடியத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். சோடியத்தை நீருக்குள்ள போட்டா சோடியம் எப்படி தாக்கம் அடைவார்னு உங்களுக்கு தெரியும். பொட்டாசியத்தை நீருக்குள்ள போட்டா அது எப்படி தாக்கம் அடையுங்கிறது உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்.
சோடியத்தை நீருக்குள்ள போட்டு என்ன செய்வார்? சோடியம் அப்படியே சவுண்டோட நோமலா ஸ்லோவா சுத்தி திரிஞ்சு தாக்கம் அடைவார். பொட்டாசியத்தை நீருக்குள்ள போட்டு அப்படியே குபுக்குன்னு தீப்பற்றி எரியும். பொட்டாசியம் என்ன செய்யும் பிள்ளைகள்? நீருக்குள்ள போட்டா தீப்பற்றி எரியும். சோடியத்தையும் நீருக்குள்ளதான் போட்டோம், பொட்டாசியத்தையும் நீருக்குள்ளதான் போட்டோம். இங்க யாரு தாக்கம் ஸ்பீடா நடந்திருக்கா? கட்டும் அப்படி ஆக்ரோஷமா தாக்கம் அடைஞ்சது யார்? சோடியமா பொட்டாசியம்? யார் தான் இங்க ஆக்ரோஷமா தாக்கம் அடைஞ்சது? யாரு? பொட்டாசியம். சோடியமும் அதே நீர் தான், பொட்டாசியமும் அதே நீர் தான். தாக்கம் அடைகிற ஆள் ஒரே ஆள் தான். ஆனா சோடியத்தை போட்டா ஒரு விதமான தாக்கம், பொட்டாசியத்தை போட்டா ஒரு விதமான தாக்கம். சோடியம் ஒரு மெதுவாக தாக்கம் அடைகிறார், பொட்டாசியம் மிக விரைவாக தாக்கம் அடைகிறார். தம்பி இதுக்குரிய காரணம் என்ன? ஏன் சோடியம் மெதுவாகவும் பொட்டாசியம் விரைவாகவும் தாக்கம் அடையணும்? காரணம் என்ன? சொல்ல பாபு. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கு காரணம்? சொல்ல போனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்டா? அணு ஆறையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வரணும். சொல்றது விளங்கினா? சொல்றது விளங்கிச்சா? எஸ் ஓ நோ? எஸ் ஓ நோ? சோ இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்ஆர்கானிக் பாடமாக்குறது இல்ல, இன்ஆர்கானிக் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி கொண்டு போகலாம். நம்புறீங்களா? இப்ப கவனிங்க பிள்ளைகள், இப்ப கவனிங்க. நான் இன்னொன்று கேட்கிறேன் பாருங்க. ஆவர்த்தனத்தின் வழியே வருவோம். ஆவர்த்தனத்தின் வழியே வந்தால் ஆரை என்ன செய்யறார் தம்பி? குறைகிறார். ஆரை குறையுமாக இருந்தால் அயனாக்க சக்தி என்ன செய்யும்? அயனாக்க சக்தி என்ன செய்யும்? அயனாக்க சக்தி என்ன செய்யும்? ஆரை குறைஞ்சால் அயனாக்க சக்தி, ஆரை குறைஞ்சால் அயனாக்க சக்தி கூட போகுது. சரி, அயனாக்க சக்தி கூடுமாக இருந்தால் இலத்திரனை இழக்கும் ஆற்றல் என்ன செய்யும்? இலத்திரனை இழக்கும் ஆற்றல் என்ன செய்யும் தம்பி? அயனாக்க சக்தி கூடன்னு சொன்னா சக்தி கூட. இப்ப சக்தி கூடன்னா அந்த இலத்திரனை இழக்க செய்யறதுக்கு நம்ம நிறைய சக்தி கொடுக்கணும். அது வரைக்கும் தாக்கம் நடக்க மாட்டோம். அப்ப இலத்திரனை இழக்கும் ஆற்றல் என்ன செய்யும் தம்பி? குறையும். தம்பி இலத்திரனை இழக்கிற ஆற்றலுக்குத்தான் நாங்க ஒரு பேர் சொல்லுவோம். என்ன பேர்? என்ன பேர் சொல்லுவோம்? உலோக இயல்பு. ஞாபகம் வரணும். உலோக இயல்பு என்ன செய்யணும்டா? ஞாபகத்துக்கு வரணும். உலோக இயல்பு என்ன செய்யும்? உலோக இயல்பு என்ன செய்யும் தம்பி? குறையும். உலோக இயல்பு குறையுமாக இருந்தால் இப்ப சொல்லுங்கடா, தாக்கு திறன் என்ன செய்வார்? தாக்கு திறன் என்ன செய்யும்? உலோக இயல்பு குறைஞ்சால், இலத்திரன் இழக்கிற ஆற்றல் குறைஞ்சால் இவர் இழக்கிறது ஸ்லோவாகுது. அப்ப தாக்கம் நடக்கிறது ஸ்லோவாகும். அப்ப தாக்கு திறன் குறையும். சோ உங்களுக்கு வழங்கணும் என்ன பிள்ளைகள்? ஆவர்த்தனத்தின் வழியே, கூட்டத்தின் வழியே மூலகங்களோட தாக்குதிறன் கூடிக்கிட்டு போகும். ஆனா அதுவே ஆவர்த்தனத்தின் வழியே கதைக்க போனால் மூலகங்களோட தாக்குதிறன் குறைஞ்சிக்கிட்டு போகும். இப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க படிச்சிருப்பீங்க. எங்க படிச்சிருப்பீங்க? ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. சோடியத்தை நீருக்குள்ள போட்டா என்ன செய்யும்? சத்தத்தோட தாக்கம் அடைஞ்சு தெரியவர். மெக்னீசியத்தை நீருக்குள்ள போட்டா சொல்லுங்க பாப்போம். மெக்னீசியத்தை நீங்க நீருக்குள்ள போட்டால் என்ன நடக்கும்? ஓ லெவல் வரணுமீங்க. மெக்னீசியத்தை நீருக்குள்ள போட்டா என்ன நடக்கும் தம்பி? என்ன செய்யும்? மெக்னீசியத்தை நீருக்கு போட்டா எஸ் குட், தாக்கம் நடக்கிறது இல்ல. குளிர் நீருக்குள்ள நீங்க மெக்னீசியத்தை போட்டா தாக்கம் நடக்காது. ஆனா அதுவே நீங்க கொஞ்சம் சூடாக்கினா தாக்கம் நடக்கும். அப்ப விளங்கி கொள்ளணும் என்னடா, ஒரே ஆவர்த்தனம் தான் சோடியமும் மெக்னீசியமும். இவர் தாக்கம் அடைகிறார், ஆனா இவர் தாக்கம் அடையல. ஏன்? இவரை விட இவருக்கு தாக்குதிறன் குறைய. இப்ப கேள்வி, ஏன் தாக்குதிறன் குறைய சார்னு கேட்டால் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? நீங்க விளக்கத்தை ஆரையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும். சொல்றது விளங்கிச்சான்னு சொல்லுங்க. சொல்றது விளங்கிச்சான்னு சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்கடா, 100% எனக்கு இது கிளியர் சார். நீங்க கதைச்ச இவ்வளவும் எனக்கு 100% கிளியர். ஒயிட் போர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் வேர்டும் எனக்கு கிளியர். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒயிட் போர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் வேர்டும் எனக்கு கிளியர். எத்தனை பேர் சொல்றீங்க?
யாராவது ஒரு விஷயம் விளங்காம நீங்க பாத்துட்டு இருந்தீங்களா? ஏதாவது ஒன்று விளங்காம பாத்துட்டு இருந்தீங்களா? ஓகே. சோ தாக்குதிறன் ஏன் குறையுது? இதான் ரீசன். இலத்திரனை இழக்கிற ஆற்றல் குறையும். இலத்திரனை இழந்தாத்தானே விளைவு உருவாகும். இலத்திரனை இழந்தாத்தானே அவர் நேராயனா மாறுவார். நேராயன் வந்தாத்தானே விளைவு வரும். அப்ப இலத்திரனை இழக்கிற ஆற்றல் குறைஞ்சால் நேராயனை உருவாக்குற ஆற்றல் குறையும், விளைவுதார ஆற்றல் குறையும். அப்ப தாக்குதிறன் குறையும். அதான அந்த விஷயம். சரியாடா? இப்ப நான் கேட்கறது கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு இப்ப சொல்லுங்க பிள்ளைகள். முதலாம் கூட்டத்தை விட இரண்டாம் கூட்டத்துக்கு தாக்குதிறன் எப்படி இருக்கு? முதலாம் கூட்டத்தையும் இரண்டாம் கூட்டத்தையும் இது செஞ்சா முதலாம் கூட்டத்தை விட இரண்டாம் கூட்டத்துல தாக்குதிறன் எப்படி இருக்கும்? முதலாம் கூட்டத்துக்கு கூட இரண்டாம் கூட்டத்துக்கு குறையும். சரியாடா? நல்லா கவனிய பிள்ளைகள். முதலாம் கூட்டம் இழக்கிற இலத்திரங்களுடைய எண்ணிக்கை 1. அதே நேரம் இரண்டாம் கூட்டம் இழக்கிற இலத்திரங்களுடைய எண்ணிக்கை வந்து 2. சரியா பிள்ளையா? முதலாம் கூட்டம் ஒரு இலத்திரனை இழக்கிறார். இரண்டாம் கூட்டம் என்ன செய்யறார் தம்பி? 2 இலத்திரனை இழக்கிறார். அப்ப இழக்கப்படுற இலத்திரன்கள் எண்ணிக்கை யாருல கூட? இவர் தானடா உண்மையா நிறைய இலத்திரன் இழக்கிறார். நிறைய இலத்திரன் இழக்கிறது யார் என்று சொல்லுங்க? இரண்டாம் கூட்டம் தானடா. அப்ப தாக்குதிறன் 2க்கு தானே கூடிய இருக்கணும். இவர் தானே இலத்திரனை நிறைய இழக்கிறார். 2க்கு தானே கூடவா இருக்கணும். ஆனா நம்ம யாருக்கு கூட என்று சொல்றோம்? யார கூட என்று சொல்றோம்? முதலாம் கூட்டத்துக்கு கூட என்று சொல்றோம். ஏன் தம்பி? ஏன் முதலாம் கூட்டத்துக்கு கூட என்று சொல்றோம்? ஏன் கூட என்று சொல்றோம்? கிளியரா சொல்லணும். கிளியரா சொல்லணும். தம்பி எனக்கு செல்லுங்கடா. ஊர்ல 2 பேர் ஆட்கள் இருக்காங்க. 2 பேர் ஆட்கள் இருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட வந்து கோடிக்கணக்குல காசு இருக்கு. ஒரு ஆள்கிட்ட என்ன இருக்கு? கோடிக்கணக்குல காசு இருக்கு. அவர் எப்பயாவது நினைச்சார் என்று சொன்னா யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து அனுப்புறாரு. ஒரு ஆள் எப்பயாவது நினைச்சா ஒரு ஆளை கூப்பிட்டு இந்தாங்க 2 லட்சம் ரூபாய், இந்தாங்க 3 லட்சம் ரூபான்னு சொல்லி கொடுத்து அனுப்பி விடுறாரு. இன்னொரு ஆள் இருக்கார், அவர்கிட்ட காசே இல்ல. அவர் இருக்கிற காசு நல்ல குறையும். ஆனா ஒவ்வொரு நாளும் யாரு போயிட்டு கேட்டாலும் சரி அவங்களுக்கு ஒரு 1000 ஆவது ஒரு 500 ஆவது உதவி செய்யறார். இந்த 2 பேர்ல பிள்ளைகள் எனக்கு சொல்லுங்க, யாரு இந்த 2 பேர்ல உண்மையா வள்ளல்? யார் இந்த 2 பேர்ல உண்மையா வள்ளல்? யார்? ஃபர்ஸ்ட் இருந்தவரா ரெண்டாவது இருந்தவர்? செகண்ட் இல்லையா? நம்ம வந்து ஒரே டைம்ல நிறைய கொடுக்கணுங்கிறது இல்ல. நம்ம என்ன செஞ்சா போதும், ஒவ்வொரு நாளைக்கும் தேவை இருக்கிற யாராவது ஒரு ஆள் உங்களோட கையில இருக்கிறத கொஞ்சம் கொடுத்தாலும் போதும். நீங்க தான் யாரு பிள்ளைகள்? வள்ளல். உண்மையா நீங்க தான் வள்ளல். இப்ப சொல்லுங்கடா, இந்த 2 பேர்ல யாரால உண்மையா சமூகத்துல பிரயோசனம் இருக்கு? முதலாவது ஆளாலையா ரெண்டாவது ஆளாலையா? யாரால பிரயோசனம் இருக்கு சமூகத்தில்? ரெண்டாவது ஆளால. அப்ப யாரால இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் உருவாகும்? சமூகத்தில் ஒரு மாற்றம் உருவாகும் யாரால? இந்த ரெண்டாவது ஆளால. சரியா பிள்ளையா? இதுதான் இங்க இருக்கிறது. மெக்னீசியம் 2ஆம் கூட்ட மூலகங்கள்ல கொடுக்கறதுக்கு 2 இலத்திரன் இருக்கு. ஆனா ஒரு ஆள் தேவைன்னு வந்து கேட்கிற நேரம் அவர் கொடுக்க மாட்டார். அவருக்கு எப்ப தோணுதோ அப்பதான் கொடுப்பார். ஆனா முதலாவது ஆள் அப்படி இல்லை. அவர்கிட்ட ஒன்றுதான் இருக்கு. ஆனா கேட்ட உடனே என்ன செய்வார்? கொடுத்துருவார். இப்ப சொல்லுங்கடா, யாரால பிரயோசனமா தாக்கம் நடக்கும்? முதலாவது ஆளாலையா ரெண்டாவது ஆளா? முதலாவதா ரெண்டாவதா? முதலாவது ஆளா. சோ இப்ப உங்களுக்கு வழங்கும் பிள்ளைகள் எப்பவுமே கிளியரா சொல்லணும். தாக்கு திறன் அப்படிங்கிறது தங்கி இருக்கிற காரணி. தாக்குதிறன் தங்கி இருக்கிற காரணி வந்து இழக்கப்படும் இலத்திரன்களோட எண்ணிக்கையில இல்ல. ஒரு நாளும் எத்தனை இலத்திரனை இழக்கிறார் அப்படிங்கிறது தாக்குதிறனை தீர்மானிக்காது. எது தீர்மானிக்கும்? அந்த இலத்திரன் இழக்கப்படும் விரைவுல தான் தாக்குதிறன் தங்கியிருக்கும். சொல்றது விளங்கிச்சா? இலத்திரன் இழக்கப்படும் விரைவுல தான் இந்த தாக்குதிறன் தங்கி இருக்குமே தவிர இழக்கப்படுற இலத்திரன்களோட எண்ணிக்கையில இல்ல. சொல்றது எத்தனை பேர்? 100% கிளியர். இதுதான் எஸ்கோவை மூலகங்களுக்கான இன்ட்ரோடக்ஷன். அவ்வளவும் கிளியரா? எஸ்கோவை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா இவ்வளவு நான் கதைச்சுதான் ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளவும் கிளியரா? ஹாப்பியாடா? கிளியரா விளங்கிச்சா? சொல்லுங்க.
மேபி நீங்க படிச்சிருக்கலாம், இதுல இருக்கிற சில பேர் ஏற்கனவே இன்ஆர்கானிக் படிச்சிருக்கலாம். இப்ப சொல்லுங்க, திருப்தியா இருக்கீங்களா? உலகத்திலே ஆக சந்தோஷம் என்ன தெரியுமா? உலகத்துல ஆக சந்தோஷம் என்ன தெரியுமா? ஏன்னா நான் ஃபீல் பண்ணிருக்கேன். உலகத்துல ஆகவே சந்தோஷமான விஷயங்கள்ல உண்டு, நம்ம ஒரு கிளாஸுக்கு போறோம், அந்த கிளாஸ்ல சொல்லித்தரது அவ்வளவு நமக்கு நல்லாவே விளங்கிச்சு என்று சொன்னா அது அப்படி ஒரு ஹாப்பி, சூப்பர் ஹாப்பியா இருக்கும். சொல்றது விளங்கிச்சா? உலகத்துல வந்து நம்ம ஒரு கிளாஸுக்கு போறோம்டா, அந்த கிளாஸ்ல அந்த சார் நமக்கு சொல்லித்தர விஷயம் நமக்கு உண்மையாகவே நமக்கு கிளியரா அவ்வளவு விளங்கிச்சு சொன்னா, அவ்வளவு விளங்கிச்சு சொன்னா நம்ம அந்த கிளாஸ விட்டு வெளியே வார நேரம் சூப்பர் ஹாப்பியா வரும். அப்படி ஒரு திருப்தியான மனநிலையில வந்து கிளாஸ விட்டு போகும். அந்த ஹாப்பி உங்களுக்கு கிடைக்குதா? ஓகேவா பிளீஸ்? சோ தாக்குதிறனை பத்தி ஒரு டவுட் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. நான் திரும்ப சொல்றேன் கவனிங்க. திரும்ப சொல்றேன் கவனிங்க. திரும்ப சொல்றேன் கவனிங்க. கொஞ்சம் கவனிங்க. திரும்ப சொல்றேன் கவனிங்க. என்ன சொல்ல வாரேன்? சோடியம் இருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்க. சோடியம் தாக்கம் அடைஞ்சு விளைவை உருவாக்கணும்னு சொன்னா சோடியம் மூலகமாகவே இருந்தால் தாக்கமடைய விளைவை உருவாக்க இயலுமாடா? சோடியம் விளைவா மாறணும்னு சொன்னா சோடியம் அணுவே விளைவா மாறுமான்னு சொல்லுங்க. விளைவு உருவாகணும்னு சொன்னா சோடியம் என்னவா மாறணும்? சோடியம் என்னவா மாறணும்? சோடியம் பிளஸ்ஸா மாறணும். அப்படித்தானேடா? சோடியம் பிளஸ்ஸா மாறணும். அப்ப சோடியம் பிளஸ்ஸா மாறணும்னு சொன்னா சோடியம் என்ன செய்யணும்? இலத்திரனை வந்து இழக்கணும். அப்படித்தானே? இலத்திரனை இழக்கணும். அப்படித்தானே? இலத்திரனை வந்து அவர் ஸ்லோவா இழந்தா விளைவு வாரது ஸ்லோவா நடக்குமா, ஸ்பீடா நடக்குமா? இலத்திரனை ஸ்லோவா இழந்தா விளைவு ஸ்பீடா கிடைக்குமா, ஸ்லோவா கிடைக்குமா? ஓகே, விளைவு வந்து ஸ்லோவா கிடைக்கும். இந்த இலத்திரனை இழக்கிறது ஸ்லோவா இருந்தா விளைவு வாரது ஸ்லோவா இருக்கும். இலத்திரனை ஸ்பீடா இழந்தால் விளைவு வாரது எப்படி கிடைக்கும்? ஸ்பீடா கிடைக்கும். அவ்வளவுதான். அப்ப இலத்திரனை இழக்கிற ஆற்றல் அதிகரிக்குமாக இருந்தால் விளைவு உருவாகிற ஆற்றல் அதிகரிக்கும், தாக்குதிறன் அதிகரிக்கும். அதுவே இலத்திரனை இழக்கிற ஆற்றல் குறையுமாக இருந்தால் விளைவு உருவாகிற ஆற்றல் குறையும், தாக்குதிறன் குறையும். இதுதான் அந்த பாயிண்ட். விளைச்சா? விளைச்சது. ஓகே ஓகே. சோ நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆளுக்குத்தான் அதுல டவுட் இருந்துச்சு, அதுவும் இப்ப கிளியர். சோ நான் நினைக்கிறேன் கிளாஸ்ல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் 100% கிளியர்னு சொல்லி நான் நம்புறேன். நான் எடுத்துக்கொள்ளவா? இப்ப இந்த கிளாஸ்ல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் இப்ப கதைச்ச இவ்வளவு விஷயமும் 100% கிளியர்னு சொல்லி நான் நம்புறேன். நான் அப்படி எடுத்துக்கொள்ளவாடா? ஓகே ஓகே ஓகே. சரி பிள்ளை. சோ ஃபர்ஸ்ட் எழுதி கொள்வோம். இந்த விஷயத்தை எழுதி கொள்வோம் இல்லையா? சோ எஸ்கோவை மூலகங்கள்னு தலைப்பு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்கோவை மூலகங்கள்னு தலைப்பு போட்டிருப்பீங்க. சோ நான் சொல்றது போல எழுதுங்க பிள்ளை. நான் சொல்ற விஷயங்களை மட்டும் மார்க் பண்ணுங்க. எல்லாம் மார்க் பண்ண வேணாம். எல்லாம் மார்க் பண்ண வேணாம். நான் திருப்பி நான் அழிச்சிட்டு எழுதணும். அதால நான் அழிக்கலடா, நான் சொல்ற மாதிரி மார்க் பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இவர் எழுதி ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா நான் எழுதின ஓர்டரை பாருங்க. முதலாம் கூட்டம் அல்லது ஒன்று ஏண்டு போடுங்க. ரெண்டாம் கூட்டம் அல்லது ரெண்டு ஏண்டு போடுங்க. சரியா? கலர் அந்த தலைப்புக்கான கலர்ல எழுதுங்க. முதலாம் கூட்டம் அல்லது ஒன்று ஏ, ரெண்டாம் கூட்டம் அல்லது ரெண்டு ஏண்டு போட்டுட்டு இதுக்கு கீழே கார உலோகம் எழுதுங்க. என்னடா? இந்த இந்த நம்பருக்கு கீழே எழுதுங்க கார உலோகம், கார மண் உலோகம் எழுதுங்க. அடுத்தது வந்து என்ன எழுதுங்கன்னு சொன்னால் பொது இலத்திரன் நிலையமைப்பு போட்டு NS1 NS2 சொல்லி எழுதுங்க. இவருக்கு வந்து NS2 சொல்லி எழுதுங்க. அதுக்கு கீழே பொது ஒட்சியேற்ற நிலை போட்டு லித்தியம் பொது ஒட்சியேற்ற நிலை போட்டு +1, இது வந்து +2 எழுதுங்க. இவ்வளவு எழுதி முடிச்சா டன் ஒரு மெசேஜ் போடுங்க. குயிக்கா, அவசர அவசரமா எழுதணும். இவ்வளவையும் எழுதி முடிச்சா டன் ஒரு மெசேஜ் போடுங்க. நான் சொன்ன ஆர்டர் வழங்கினா வழங்கலன்னு சொன்னா சொல்லுங்கடா.
சோ என்ன செய்ய சொன்ன பிள்ளைகள், என்ன செய்ய சொன்ன, ஃபர்ஸ்ட் 1 அல்லது 1A 2 அல்லது 2A 2 சைட்ல போடணும். அது செஞ்சிட்டீங்களான்னு பாருங்க. அடுத்தது அதுக்கு கீழே நீங்க எழுதணும், இவருக்கு கார உலோகம் எழுதியிருக்கணும், இவருக்கு வந்து கார உலோகம் எழுதியிருக்கணும், இவருக்கு வந்து கார மண் உலோகம் எழுதியிருக்கணும். அப்படி செஞ்சிட்டீங்களான்னு பாருங்க. அதுக்கு கீழே பொது இலத்திரன் நிலையமைப்பு போட்டு, பொது இலத்திரன் நிலையமைப்பு போட்டு, இது NS1 என்று சொல்லி எழுதியிருக்கணும், இவருக்கு வந்து NS2 சொல்லி எழுதியிருக்கணும். எழுதியிருக்கீங்களான்னு பாருங்க. அடுத்தது வந்து ஒட்சியேற்ற நிலை என்று போட்டு, உயர் ஒட்சியேற்ற நிலை இல்லை, இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான், ஒட்சியேற்ற நிலை என்று போட்டு +1 +2 சொல்லி எழுதியிருக்கணும். எழுதிருக்கீங்களான்னு சொல்லி பாருங்க. எல்லாம் எழுதிருந்தா டன் ஒரு செக் மெசேஜ் வந்து போட்டுருங்கடா. சரியா பிள்ளை? இப்ப கீழே எழுதி கொள்ளுங்க. கீழே பாயிண்ட் சாரி கீழே வந்து இதை எழுதி கொள்ளுங்க. என்னது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இந்த 5 பேர். அதே போல வேற எதுவும் எழுதுறது இல்ல. அந்த அணு ஆரை இதெல்லாம் எழுதிட்டு நிக்கிறது இல்ல. நான் சொல்றது மட்டும்தான் எழுதுறது. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இங்கால சைட்ல பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டோன்சியம், பேரியம் இவ்வளவும் எழுதிட்டு, இவர் வன்மை இது மென்மைங்கிறத மென்ஷன் பண்ணுங்க, இது ரெண்டும் வன்மை இது மென்மைங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் எழுதுறது, வேற எதுவும் எழுத தேவையில்லை. முடிச்சா டன். இது கலர்ஸ் அழகா யூஸ் பண்ணுங்க பிள்ளைகள். இந்த மூலகங்கள் எழுதக்குள்ள ஒரு கலரும், இந்த வன்மை மென்மை எழுதக்குள்ள வேற கலரும் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. அழகா யூஸ் பண்ணுங்க கலர்ஸ். கொப்பி பார்த்தா விருப்பம் வரணும் படிக்கிறதுக்கு. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. முதலாவது பாயிண்ட் எழுதுங்க. எனக்கு சொல்லுங்க, யார் பிள்ளைகள் எஸ்கோவை மூலகங்கள்? நம்ம என்ன கழிச்சோம்? கடைசி இலத்திரன் வந்து எஸ் உபப்படியில நிரம்பியிருந்தா அது எஸ்கோவையா இருக்கும். யார் யாரு? முதலாம் கூட்டம், இரண்டாம் கூட்டம். சரியா இல்லையா? நான் ஒரு வேர்ட் சொல்றேன், அது சரியா பிள்ளையான்னு சொல்றேன். நான் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன், அது சரியா பிள்ளையான்னு சொல்றேன். எஸ்கோவை மூலகங்கள் யாவும் உலோகங்களா? சரியா பிள்ளையா? எஸ்கோவை மூலகங்கள் யாவும் உலோகங்களா? ரைட் ஓர் ராங்? எஸ் ஓ நோ அப்படி போடும். எஸ்கோவை மூலகங்கள் யாவும் உலோகங்களா? ஏன் நோ? ஏன்? என்ன பிரச்சனை? ஏன்டானோ? ஏண்டா எஸ்கோவை மூலகங்கள்ல தான் ஹைட்ரஜன் இலத்திர நிலையமைப்பு நீங்க எழுதி பார்த்தாலும் எஸ்ல தான் முடியும். ஹீலியத்துக்கு நீங்க எழுதி பார்த்தாலும் அதுவும் எஸ்ல தான் முடியும். சரியா பிள்ளையா? அப்படி பார்த்தா ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து அலோகம். அப்ப எஸ்கோவை மூலகங்கள் எல்லாமே நான் உலோகம்னு சொன்னா அது பிழை. என்ன சொல்லணும் அப்படி சொல்றதா இருந்தா? எஸ்கோவை மூலகங்களில் அநேகமானவை உலோகங்களாகும் அப்படி சொல்லிடும். சரியா பிள்ளையா? எஸ்கோவை மூலகங்களில் அநேகமானவின்னு எனக்கு சொல்லிடும். எல்லாம் சொன்னா அது வந்து பிழை இல்ல பிள்ளைகள். என்னடா அது? சொல்லுங்க. அது பிழை இல்ல. என்னது? எல்லாம் சொன்னா பிழை இல்ல. வழக்கமா சொல்றது என்ன? எல்லாம் சொன்னா அது பிழை இல்ல பிள்ளைகள், அது பச்சை பிழை. சரியாடா? சோ எழுதி கொள்ளுங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. அணுவில் 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 கடைசியாக நிரம்பும் இலத்திரன். அணுவில் கடைசியாக நிரம்பும் இலத்திரன். அணுவில் கடைசியாக நிரம்பும் இலத்திரன். அதன் அதன் கடைசி சக்தி மட்டத்தில், அதன் கடைசி சக்தி மட்டத்தின் அணுவில் கடைசியாக நிரம்பும் இலத்திரன் அதன் கடைசி சக்தி மட்டத்தின் எஸ் உபப்படியில் நிரம்புவதால், எஸ் உபப்படியில் நிரம்புவதால், எஸ் உபப்படியில் நிரம்புவதால் எஸ்கோவை மூலகங்கள் தோன்றும். எஸ் உபப்படியில் நிரம்புவதால் எஸ்கோவை மூலகங்கள் தோன்றும். எஸ்கோவை மூலகங்கள் தோன்றும். அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் எஸ்கோவை மூலகங்களாக, அடுத்த பாயிண்ட் எஸ்கோவை மூலகங்களாக, எஸ்கோவை மூலகங்களாக
முதலாம் 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 இரண்டாம் கூட்டங்கள் கருதப்படும். எஸ்கோவை மூலகங்களாக முதலாம் இரண்டாம் கூட்டங்கள் கருதப்படும். முதலாம் இரண்டாம் கூட்டங்கள் கருதப்படும். அடுத்த பாயிண்ட் எஸ்கோவை மூலகங்களில் கலரை சேஞ்ச் பண்ணுங்க பிள்ளைகள். கலரை சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அநேகமானவை ஹீலியம் 18ஆம் கூட்டம் தான். அதுக்காக நான் 18 கொண்டு வந்து சேர்த்தா மிச்சம் அவ்வளவு பி பிளாக். அதனாலதான் நம்ம ஹீலியத்தை வந்து நம்ம 18லயே வச்சிருவோம். அதை இங்க கொண்டு வரவே மாட்டோம். சரியா பிள்ளை? கலரை சேஞ்ச் பண்ணி எழுதுங்கன்னா அநேகமானவை திருப்பி பழைய கலர் உலோகங்கள் ஆகும். அநேகமானவை கலர் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு திருப்பி பழைய கலருக்கு வாங்க பிள்ளைகள். என்ன இருக்கும்? உலோகங்களா. பிராக்கெட்ல வேறொரு கலர்ல எழுதுங்க. ஹைட்ரஜன் ஹீலியம் அலோகங்களா. ஹைட்ரஜன் ஹீலியம் அலோகங்களா. சரி, அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. எதை பத்தி கதப்பா? இந்த உலோக பிணைப்பிடக்கன் சொட்டுக்கு வருவோம். சொல்லுதுங்க பிள்ளைகள். இம்மூலகங்கள் கலரை சேஞ்ச் பண்ணுங்க பிள்ளைகள். கூட்டத்தின் வழியே திருப்பி பழைய கலருக்கு வாங்க. கீழ் நோக்கி செல்கையில். கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்கையில் தேவையில்ல. கீழ் நோக்கி. கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி. ஆரை அதிகரித்து திருப்பி கலரை சேஞ்ச் பண்ணுங்க. உலோக பிணைப்பின் வலிமை குறையும். கலர் சேஞ்ச் பண்ணுங்க. உலோக பிணைப்பின் வலிமை குறையும். அடுத்த பாயிண்ட் இல்ல, அடுத்த லைன்ல. இதே பாயிண்ட் அடுத்த லைன்ல எழுதுங்க. ஸ்பேஸ் எல்லாம் விடாம அடுத்த லைன்ல எழுதி கொள்ளுங்க. அடுத்த லைன்ல இதனால் கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி. இதனால் கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி. கலர் சேஞ்ச் பண்ணுங்க பிள்ளைகள். உலோக சிறப்பியல்புகள். உலோக இயல்பு இல்ல. உலோக இயல்புங்கிறது வேற. நம்ம கதைக்கிறது உலோக சிறப்பியல்புகள். கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி உலோக சிறப்பியல்புகள். திருப்பி பழைய கலர். என்ன செய்யும்? உலோக சிறப்பியல்புகள் குறைவடையும். என்ன செய்யும்? குறைவடையும். அடுத்த லைன்ல எழுதுங்க. யார் அந்த உலோக சிறப்பியல்புன்னு சொல்லணுமா இல்லையா? அதாவது இப்ப கீழே எழுதுங்க. நம்பர் 1 அதாவது போட்டு கீழே எழுதுங்க. நம்பர் ஒன் என்ன பிள்ளைகள்? என்ன சொல்லலாம் நம்ம? நம்பர் 1 உருகுநிலை கொதிநிலை. அதுல மெயினா கதைக்கிறது உருகுநிலை தான். கொதிநிலைக்கு முக்கியத்துவம் இல்ல. உருகுநிலை கொதிநிலை. அடுத்த லைன் நம்பர் 2 வன்மைத்தன்மை.
நம்பர் 2 வன்மை தன்மை. நம்பர் 3 இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுவோம் கடத்து திறன். நம்பர் 3 கடத்து திறன். கடத்து திறன். நம்பர் 4 எழுதுங்க பிள்ளைகள். நீங்க மார்க் பண்ணல, இடமில்லாத்துல மார்க் பண்ணல. நம்பர் 4 எழுதி கொள்ளுங்க. என்னடா அடர்த்தி என்ன செய்யும் தம்பி சொல்லுங்க? அந்த உலோக பிணைப்புட வலிமை கூடண்டா அதுல இருக்கிற அணுக்கள் எல்லாம் நல்ல நெருக்கமா இருக்கும். நெருக்கமா இருந்த அடர்த்தி கூடையா குறையா? அடர்த்தி எப்படி இருக்கும்? கூடையா இருக்குமா குறைய இருக்குமா? அணுக்கள் நெருக்கமா இருந்தா நல்ல கூடவா இருக்கும். ஏன்னா அடர்த்தி என்று சொல்றது நெருக்கம் தான் அடர்த்தி இல்லையா? அப்ப வலிமை கூடினா அடர்த்தியும் கூடும். அப்ப அடர்த்தியும் ஒரு சிறப்பியல்பா இல்லையா? அப்ப அடுத்த லைன்ல எழுதுங்க. எத்தனாவது? நம்பர் 4 உலோகங்களின் அடர்த்தி. உலோகங்களின் அடர்த்தி. உலோகங்களின் அடர்த்தி. நான் நினைக்கிறேன் கலர் சேஞ்ச் பண்ணி தான் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த 4 பேரும். இப்ப பழைய கலர்ல எழுதுங்க பிள்ளைகள். என்பன குறைவடையும். தொடர்ச்சி அப்படி எழுதுங்க. உலோகங்களின் அடர்த்தின்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டு என்பன குறைவடையும் சொல்லி எழுதுங்க. என்பன குறைவடையும். இப்ப நீங்க எழுதின பாயிண்ட் யாராவது என்னன்னு சொல்லி விளங்காம எழுதிருக்கீங்களா? இல்ல நீங்க எழுதின பாயிண்ட் என்னங்கிறது தெளிவா உங்களுக்கு தெரியுமா பிள்ளை? நீங்க எழுதிருக்கிற பாயிண்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியுமாடா? செட்ல போடுங்க. தெளிவா தெரியுமா உங்களுக்கு என்ன பாயிண்ட், என்ன எழுதினோம், எதை பத்தி நம்ம எழுதிருக்கோங்கிறது உங்களுக்கு விளங்குதா தெளிவா? இல்ல என்னையோ நான் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஏதோ ஒன்று எழுத வச்சிருக்கேனா? அப்படி ஃபீல் ஆகுதா? ஓகே, அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட். அப்ப கூட்டத்தின் வழியே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? உலோக சிறப்பியல்புகளை பத்தி கழிச்சு முடிச்சிட்டோம். அப்ப அடுத்தது யாரை பத்தி கேட்கணும்? ஆவர்த்தனத்தின் வழியே கலக்கும். சோ அடுத்த பாயிண்ட் எழுதுங்க பிள்ளைகள். அடுத்த பாயிண்ட் எஸ்கோவை மூலகங்களின் ஆரை. எஸ்கோவை மூலகங்களின் ஆரை. எஸ்கோவை மூலகங்களின் ஆரை. கலரை சேஞ்ச் பண்ணுங்க. ஆவர்த்தனத்தின் வழியே. ஆவர்த்தனத்தின் வழியே. கலரை சேஞ்ச் பண்ணி என்ன எழுதுனீங்க? ஆவர்த்தனத்தின் வழியே. திருப்பி பழைய கலர். இடமிருந்து வளமாக குறைவதாலும். பழைய கலர். இடமிருந்து வளமாக குறைவதாலும். இடமிருந்து வளமாக குறைவதாலும். தம்பி சொல்லுங்கடா, ஆவர்த்தனத்தின் வழியே உலோக பிணைப்புட வலிமை மாறுறதுக்கு ஆரை மட்டுமா காரணம்? ஆரை மட்டுமாட காரணம்? வேற யார் காரணம்? இலத்திரன் எண்ணிக்கையும் காரணம், சரியா இல்லையா? அப்ப சொல்லுங்க, இடமிருந்து வளமாக இலத்திரன் எண்ணிக்கை மட்டுமா? இலத்திரன் எண்ணிக்கை என்ன செய்யும் இடமிருந்து வளமாக? சோ எழுதிக் கொள்ளுங்க. என்னது? இடமிருந்து வளமாக குறைவதாலும் கொமா கொமா இழக்கப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை. சோ அதுல இழக்கப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை கொமா இழக்கப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை. இழக்கப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை. இடமிருந்து வளமாக அதிகரிப்பதாலும். இடமிருந்து வளமாக அதிகரிப்பதாலும். இழக்கப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை இடமிருந்து வளமாக அதிகரிப்பதாலும். இடமிருந்து வளமாக அதிகரிப்பதாலும். கலரை சேஞ்ச் பண்ணுங்க பிள்ளைகள். ஆவர்த்தனத்தின் வழியே. கலரை சேஞ்ச் பண்ணுங்க. ஆவர்த்தனத்தின் வழியே. ஆவர்த்தனத்தின் வழியே. ஆவர்த்தனத்தின் வழியே. திருப்பி பழைய கலருக்கு வாங்க. இடமிருந்து வளமாக. இடமிருந்து வளமாக. இடமிருந்து வளமாக. உலோக பிணைப்பு வலிமை அதிகரித்து.
உலோக பிணைப்பு வலிமை அதிகரித்து உலோக பிணைப்பு வலிமை அதிகரித்து உலோக பிணைப்பு வலிமை அதிகரித்து உலோக சிறப்பியல்புகள் அதிகரிக்கும். உலோக சிறப்பியல்புகள் அதிகரிக்கும். நான் திரும்ப தரணுமா பிள்ளைகள்? அடர்த்தி, உருகுநிலை, வன்மை, தன்மை இதெல்லாம் என்ன நடக்கும்னு நான் கதைக்கணுமா அந்த இடத்துல? திரும்ப ஒரு தடவை நான் கதைக்கணுமாடா? சரி, இப்ப அடுத்த பாயிண்ட் ஒரு டபுள் ஸ்டார் மார்க் போட்டு எழுதுங்க. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. அடுத்த பாயிண்ட் ஒரு டபுள் ஸ்டார் மார்க் போட்டு எழுதுங்க. எனக்கு அப்ப சொல்லுங்க பிள்ளைகள், எனக்கு அப்ப சொல்லுங்கடா, உலோக பிணைப்புட வலிமையை பத்தி அப்ப நம்ம கதைக்க போனால் முதலாம் கூட்டத்தை விட இரண்டாம் கூட்டத்துக்கு எப்படி இருக்கும்? உலோக பிணைப்புட வலிமை முதலாம் கூட்டத்தை விட இரண்டாம் கூட்டத்துக்கு எப்படி இருக்கும் தம்பி? பேசுங்க. உலோக பிணைப்புட வலிமை முதலாம் கூட்டத்தை விட இரண்டாம் கூட்டத்துக்கு எப்படி இருக்கும்? கூடையத்தானே இருக்கும். ஏன்னா ஆவர்த்தனத்தின் வழியே கூடுதல். முதலாம் கூட்டத்தை மொத்தமாக அழைச்சாலும் சரி, முதலாம் கூட்டத்தை விட மொத்தமாக இரண்டாம் கூட்டத்துக்கு எப்படி இருக்கும்னு கேட்டா உலோக பிணைப்புட வலிமை வந்து கூடவாத்தான் இருக்கும். எனக்கு சொல்லுங்க, உலோக பிணைப்புட வலிமை வந்து கூடன்னு சொன்னா உருகுநிலை என்ன செய்யும் தம்பி? உலோக பிணைப்புட வலிமை கூடினா உருகுநிலை எப்படி இருக்கும்? முதலாம் கூட்டத்தை விட இரண்டாம் கூட்டத்துக்கு உருகுநிலை எப்படி இருக்கும்னா கூடவாத்தான் இருக்கும். நான் சொல்றது சரியான்னு சொல்லுங்க. அப்ப யாருக்கு ஆக குறைய? முதலாம் கூட்டத்துக்கு ஆக குறைய. எனக்கு சொல்லுங்கடா, இதை நான் இப்ப ஒழுங்குபடுத்த போனால், இதுல இருக்கிற எல்லா மூலங்களையும் நான் ஒழுங்குபடுத்த போனால் நான் யார தம்பி ஆக கடைசியா போடுவேன்? யாருக்கு ஆக குறை என்று எடுப்பேன்? எந்த மூலகம்? டக்குன்னு சொல்லுங்கப்பா. யாருக்கு ஆக குறை இருக்கும் உருகுநிலை? நான் உருகுநிலை கதைக்க போறோம். இதுல இருக்கிற எல்லா மூலகங்களோட உருகுநிலையும் நம்ம ஓர்டர் ஆக்க போறோம். சரியா? எல்லா மூலகങ്ങളുடையும் உருகுநிலையை நம்ம ஓர்டர் பண்ண போறோம். நமக்கு தெரியும் உலோக பிணைப்புட வலிமை வந்து இவரை விட இவருக்கு உலோக பிணைப்புட வலிமை கூட. முதலாம் கூட்டத்தை விட இரண்டாம் கூட்டத்துக்கு உலோக பிணைப்புட வலிமை கூட. சரிதானடா? இப்ப சொல்லுங்க, அப்ப உலோக பிணைப்புட வலிமை குறைஞ்சது முதலாம் கூட்டம். உருகுநிலை கதைக்க போனா என்ன சொல்லுவோம்? உலோக பிணைப்புட வலிமை குறையுமாக இருந்தால் உருகுநிலை கொதிநிலையும் என்ன செய்யும் பிள்ளைகள்? குறையும். அப்ப இங்க உருகுநிலை கொதிநிலை யாருக்கு குறையுன்னு கேட்டா இரண்டாம் கூட்டத்தை விட முதலாம் கூட்டத்துக்கு உருகுநிலை கொதிநிலை குறையத்தான் இருக்கும். ஒத்துக்கொள்றீங்களா? இரண்டாம் கூட்டத்தை விட முதலாம் கூட்டத்துக்கு உருகுநிலை கொதிநிலை வந்து குறையத்தான் இருக்கும். நான் இப்ப உருகுநிலையை பத்தி மட்டும் கதைக்கிறேன். அப்ப உருகுநிலை வந்து இரண்டாம் கூட்ட மூலகங்களை விட முதலாம் கூட்ட மூலகங்களுக்கு குறையத்தான் இருக்கும். எனக்கு சொல்லுங்கடா, முதலாம் கூட்ட மூலகங்கள்ல யாருக்கு உருகுநிலை ஆக குறையும்? ஓர்டர் எப்படி வரும்? ஓர்டர் எப்படி வரும்டா? மேலிருந்து கீழ் நோக்கித்தானே உலோக பிணைப்பு வலிமை குறையுது. அப்ப யாருக்கு ஆக குறை இருக்கும்? எஸ், குட். சீசியத்தில உருகுநிலை ஆக குறைவா இருக்கும். சீசியத்துக்கு அடுத்தது யாரு பிள்ளைகள்? ருபீடியமாக இருக்கும். ருபீடியத்துக்கு அடுத்தது யாருன்னு பாருங்க பிள்ளைகள், பொட்டாசியமா இருக்கும். பொட்டாசியத்துக்கு அடுத்தது யாருன்னு கேட்டால் சோடியமா இருக்கும். சோடியத்துக்கு அடுத்தது யாரு தம்பி? லித்தியமா இருக்கும். ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. உருகுநிலை ஓர்டர் ஏதாவது குழப்பம் இருக்கா? உருகுநிலை ஓர்டர்ல ஏதாவது குழப்பம் இருக்காடா? ஓர்டர்ல என்ன சொன்னோம்? இரண்டாம் கூட்டத்தை விட முதலாம் கூட்டத்துக்கு குறைய உருகுநிலை. ஏன்? உலோக பிணைப்புற வலிமை இவங்களுக்கு குறையன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சால் இந்த ஆக்கல் இந்த முதலாம் கூட்டத்துல யாருக்கு குறையன்னு கேட்டால் மேலிருந்து கீழ் நோக்கி அணு ஆரை கூடுறதால உலோக பிணைப்புட வலிமை குறைஞ்சி உலோக சிறப்பியல்பு குறைஞ்சி உருகுநிலை குறையும். அப்ப கீழே இருக்கிறவருக்கு உருகுநிலை கூட. அப்ப உருகுநிலை எப்படி போகும்? இவருக்கு கூட, இவருக்கு அதை விட கூட, இவருக்கு ஆக குறைய, இவருக்கு அதை விட கொஞ்சம் கூட, இவருக்கு அதை விட கொஞ்சம் கூட, இதுவருக்கு அதை விட கொஞ்சம் கூட, இவருக்கு நல்ல கூடவா இருக்கும் இந்த கூட்டத்திலே. சரியா இல்லையா? இதை விட இரண்டாம் கூட்டம் கூடத்தானடா. எனக்கு சொல்லுங்க, அப்ப லித்தியத்துக்கு அடுத்தது யார் வரும்? லித்தியத்தை விட கூட யார் வரும் பிள்ளை? லித்தியத்தை விட யாரு கூட வருவார்? யார் வரணும்? பேரியம் வரணும். சரியாலே? ஏன் இப்படி கூடிட்டு போய் திருப்பி இங்க இருந்து கூடணும். சரியாலே? பேரியம் வரணும். ஆனா என்ன கன்செப்ட் என்று சொன்னால் இங்க ஒரு விதிவிலக்கு ஒன்று இருக்கும் பிள்ளைகள். பேரியம் தான் வரணும். ஆனா யார் வருவார்னு கேட்டால் மெக்னீசியம் வருவார்.
ஏன் மெக்னீசியம் சொன்னால் இந்த 5 மூலகங்கள்லயுமே ஆக குறைஞ்ச உருகுநிலை இருக்கிறது மெக்னீசியத்துக்கு தான். அதுக்குரிய தெளிவான விளக்கம் ஏன் அப்படி இருக்கணும். உண்மையா ரீசனா பார்த்தா பேரியத்துக்கு தான் குறைய, உண்மையா பார்த்தா பேரியத்துக்கு தான் குறைய இருக்கணும். ஆனா யாருக்கு பெருமான அடிப்படையில குறையனா மெக்னீசியத்துக்கு. அவங்களோட ரிசோர்ஸ் புக்ல அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னால் இந்த மூலகங்களோட அணுக்களோட ஒழுங்கமைப்பை விட மெக்னீசியத்தோட ஒழுங்கமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மெக்னீசியம் ஒரு அளவுக்கு என்ன செஞ்சிருக்காரு, ஐதான ஒழுங்கமைப்புல இருக்கார். அதனால 2ஆம் கூட்டத்துல பேரியம் ஆக குறைய வரணும், ஆனால் மெக்னீசியத்துக்கு ஆக குறைய இருக்கு. என்னதான் இருந்தாலும் மெக்னீசியம் இந்த ஆக்களை விட குறைய இருந்தாலும் 1ஆம் கூட்டத்தை விட என்ன செய்ய மாட்டார், மெக்னீசியம் குறைய மாட்டார். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னடா மெக்னீசியம் 2ஆம் கூட்டத்துல ஆக குறைய இருக்கு. மெக்னீசியத்துக்கு பிறகு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மெக்னீசியத்துக்கு பிறகு என்ன செய்யும் பிள்ளைகள், அது வழக்கத்தை போல என்ன செய்யும், மெக்னீசியத்துக்கு பிறகு ஆக கீழே பேரியம் வருவார், பேரியத்தை விட ஸ்ட்ரோன்சியத்துக்கு கூட இருக்கும், ஸ்ட்ரோன்சியத்தை விட கால்சியத்துக்கு கூட இருக்கும், கால்சியத்துக்கு பிறகு மெக்னீசியம் வரணும், ஆனா யார் வருவார், பெர்லியம் வருவார். இதுதான் ஓர்டரா இருக்கு. சொல்றது விளங்கிச்சு? எத்தனை பேருக்கு இது விளங்கிச்சு? உருகுநிலை ஓர்டர் எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? எங்கேயுமே குழப்பம் இருக்காது, ஒரே ஒரு இடத்தை தவிர. மெக்னீசியம் வாரது மட்டும்தான் இடையில கொஞ்சம் வந்து சொருகப்படும், அவ்வளவுதானே தவிர நீங்க மெக்னீசியத்தை கிளியரா மைண்ட் எடுத்தா சரி. 1ஆம் கூட்டத்தை விட மெக்னீசியம் கூட, ஆனா 2ஆம் கூட்டத்துல இருக்கிற மத்த எல்லாரையும் விட மெக்னீசியத்துக்கு குறை. விளங்கிச்சா தம்பி? அப்ப கீழே எழுதி கொள்ளுங்க, கீழே ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. என்ன, 1ஆம் கூட்ட மூலகங்களை விட 1ஆம் கூட்ட மூலகங்களை விட 1ஆம் கூட்ட மூலகங்களை விட 1ஆம் கூட்ட மூலகங்களை விட 2ஆம் கூட்ட மூலகங்களின் 1ஆம் கூட்ட மூலகங்களை விட 2ஆம் கூட்ட மூலகங்களின் 2ஆம் கூட்ட மூலகங்களின் உலோக பிணைப்பின் வலிமை அதிகமாகும். உலோக பிணைப்பின் வலிமை அதிகமாகும். உலோக பிணைப்பின் வலிமை அதிகமாகும். அடுத்த லைன்ல எழுதுங்க பிள்ளைகள், அடுத்த லைன்ல எழுதுங்க. எனவே 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 1ஆம் கூட்ட மூலகங்களை விட 1ஆம் கூட்ட மூலகங்களை விட 1ஆம் கூட்ட மூலகங்களை விட 2ஆம் கூட்ட மூலகங்களின் 2ஆம் கூட்ட மூலகங்களின் 2ஆம் கூட்ட மூலகங்களின் உருகுநிலை அதிகமாகும். உருகுநிலை அதிகமாகும். உருகுநிலை அதிகமாகும். கீழே மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். உருகுநிலை என்று போட்டு காட்டி இந்த ஓர்டரை எழுதி காட்டுங்க தெளிவாக. உருகுநிலை என்று சொல்லி போட்டு காட்டி இந்த ஓர்டரை தெளிவாக எழுதி கொள்ளுங்க. இந்த மெக்னீசியத்துக்கு மட்டும் வேற ஒரு கலர் ஒன்று கொடுங்க. சரியாடா? சோ ஏதாவது குழப்பம் இருக்கா தம்பி? ஏதாவது குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. ஏதாவது குழப்பம்? சோ நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இந்த பாயிண்ட்டுக்கு கீழே கீழே இந்த ஓர்டர் எழுதிருப்பீங்க தானே. இந்த மெக்னீசியத்தை நீங்க ஏதாவது ஒரு கலர்ல மார்க் பண்ணிருப்பீங்க தானடா. இந்த மெக்னீசியத்தை அண்டர்லைன் பண்ணி காட்டிட்டு கீழே என்ன காரணம்னு சொல்லி காரணம் போட்டுட்டு நீங்க இந்த காரணத்தை நீங்க தேடி எழுதுங்க. ரிசோர்ஸ் புக்ல இருக்கு காரணம். நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க பிள்ளைகள். இன்ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக்ல காரணம் இருக்கு. நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி உங்களோட மொழி நடைக்கு அந்த காரணத்தை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. நீங்களும் ஒரு வேலை செய்யத்தானே வேணும். நாங்க தாரத்தையே மட்டும் எடுத்துட்டு போகலாத விளையினா பிள்ளைகள். சோ இதோட வந்து கிளாஸ் முடிச்சு கொள்ளுவோம். சோ இது வந்து இன்ஆர்கானிக் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஆக இருக்கும். சோ எவ்ரி வீக் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கிளாஸ் நடக்கும். டைம் டேபிள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சோ இந்த கிளாஸஸ்ல வந்து கண்டினியூவா ஜாயின் ஆக விரும்பினால் நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க.
ஃபியூச்சரியம் அட்மின் நம்பர். இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டீடைல்ஸ் கேட்டீங்கன்னு அவங்க வந்து உங்களுக்கு அதுக்குரிய டீடைல்ஸ் வந்து தருவாங்க. சரியா பிள்ளைகள்? சோ இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி கிளாஸஸ்ல வந்து விரும்புறாக்கள் ஜாயின் ஆகி கொள்ளுங்க. சோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கிளாஸ் முடிச்ச உடனே இந்த கிளாஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறத வந்து இது எந்த பர்சனல் நம்பர், இது என்ன நம்பர் பிள்ளைகள். இந்த நம்பருக்கு என்ன செய்யுங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து போட்டுவிடுங்க. உங்களுக்கு வேற என்ன சரி டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா, வேற என்ன சரி டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன வந்து கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம். சோ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிடா போட்டு விடுங்க, நம்ம பேசுவோம். சரியா பிள்ளைகள்? சோ முடிச்சுக்கொள்ளவா கிளாஸ்? நம்ம தாக்குதல் பத்தி எழுதணும் நோட்ஸ் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் எழுதுவோம். சோ கிளாஸை முடிச்சுக்கொள்ளவா? என்ன சரி கேட்கணுமா? ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.